சொல்லுங்கள், தேவனுடைய உடன்படிக்கை. எஸ், கவனன்ட் ஆஃப் காட் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். தேவன் தனி மனிதர்களோடு கூட உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார், நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்தார், யாக்கோபோடு கூட உடன்படிக்கை செய்தார், ஈசாக்கோடு கூட உடன்படிக்கை செய்தார், மோசேயோடு கூட உடன்படிக்கை செய்தார். தனி மனிதர்களோடு கூட செய்த உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசித்து தம்மை இரட்சகராய் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட தம்முடையவர்களோடு கூட அவர் உடன்படிக்கை செய்தார். உடன்படிக்கை குறித்து நான் தொடர் செய்திகள் ஒரு 6 செய்திகள் கடந்த நாட்களிலே எடுத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. உடன்படிக்கையின் காரிய அம்சமாக அவர்கள் தங்கள் பெயரை மாற்றிக்கொள்வார்கள். ஆமா, கல்யாணத்தில் ஆமா மெர்லின் அல்லது பெர்சிஸ் அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி பெர்சிஸ் என்று அழைக்கப்படுகிறாள், பெர்சிஸ் மில்டன் என்று அழைக்கப்படுகிறாள், அப்படிதானே? ஆமா, பெர்சிஸ் மில்டன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க, அவருடைய பேர், அந்த மணவாளனுடைய பேர் நிகுல். எப்படி பெர்சிஸ் நிகுல் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார். பெர்சிஸ் நிகுல், விக்டோரியா சுகுமார். கணவனோடு கூட பேரிலே பேர் மாற்றம் செய்யப்படுகிறது, பேர் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அவர்கள் தங்களுடைய பெயரை பரிமாற்றம் செய்து கொள்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்தார்கள். மணிக்கட்டுகளை அறுத்து அவருடைய ரத்தம் இவரிலே கலக்க, இவருடைய ரத்தம் அவரிலே கலக்க, அது ஒரு வெட்டு காயமாக, அது ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக செய்யப்படுகிறது. தங்களுடைய வஸ்திரத்தை மாற்றிக்கொள்வதன் மூலமாக உடன்படிக்கை செய்கிறார்கள். விலங்குகளை துண்டித்து அது நடுவே, ரத்தத்தின் நடுவே கடந்து ரத்தத்தில் உடன்படிக்கை செய்கிறார்கள். இப்படி உடன்படிக்கை பல விதங்களில் செய்யப்படுகிறது. இந்த உடன்படிக்கை குறித்த தெளிவான விளக்கத்தை, அதாவது உடன்படிக்கை என்றால் என்ன என்பதை குறித்து நீங்கள் அறியாவிட்டால், உடன்படிக்கையின் வல்லமையை நீங்கள் அனுபவிக்க முடியாது. உடன்படிக்கையின் பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியாது. உடன்படிக்கையின் வல்லமையை நீங்கள் அறிய முடியாது. You will never know the power of the covenant. உடன்படிக்கையினுடைய பலன்களையும் will never ever enjoy the benefits of the covenant. உடன்படிக்கையினுடைய பலன்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரன். 5வது வசனம் வாசிக்கலாம். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத எல்லாவற்றையும் ஆரானிலே சவந்தரித்த ஜனங்களையும் 12:1 வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்றார். 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 15:5-6 வாசித்து பாருங்கள். அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். உடன்படிக்கை ஒரு ஆழமான உறவின் அடிப்படை உண்டானது. ஒரு டீப் ரிலேஷன்ஷிப். உடன்படிக்கை என்பது ஒரு ஆழமான தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் இடையே ஒரு ஆழமான உறவின் அடிப்படையில் உண்டானது. தெரியலனா 2வது தடவை கை தூக்குங்க, நான் மறுபடியும் சொல்லி தர விரும்புகிறேன்.
உங்களுக்குள்ளார கர்த்தருடைய வார்த்தை வரும்போது போன வாரத்தில் சொன்னேன், நான் கை தட்டுவோன்னு சொல்லி சொல்லவே கூடாது. நீங்களாக கை தட்ட வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்களாக ஆமென் என்று சத்தமாய் நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்களாக ஐ ரிசீவ், நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி சத்தமாய் நீங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அப்பதான் உங்கள்கிட்ட நல்லாவே இடைப்படுவார். ரொம்பவே அவர் நெருக்கத்தோடு கூட இடைப்படுவார். அப்போ உடன்படிக்கை என்பது தேவனுக்கும் தேவ ஜனங்களுக்கும் இடையே இருக்கிறதான ஒரு ஆழமான உறவின் அடிப்படையில் ஆனது. வழக்கமா ஒரு 3 குறிப்புகளை நான் இந்த நாளிலும் உங்களோடு கூட நான் சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு அல்லது கடமை. சொல்லுங்கள், பொறுப்பு அல்லது கடமை. ஆமா, உடன்படிக்கையில் பொறுப்பு அல்லது கடமை உள்ளடக்கியது. உடன்படிக்கை என்பது பொறுப்பு அல்லது கடமையை உள்ளடக்கியது. சொல்லுங்கள், உள்ளடக்கியது. எதை உள்ளடக்கியது? பொறுப்பு அல்லது கடமையை உள்ளடக்கியது. அப்போ உடன்படிக்கை செய்கிற இரு தரப்புக்கும் தேவன் தேவ ஜனங்களோடு உடன்படிக்கை செய்கிறார் என்று சொன்னால் அந்த இரு தரப்புக்கும் பொறுப்பு அல்லது கடமைகள் உண்டு. இரு தரப்புக்கும் பொறுப்பு அல்லது கடமைகள் உண்டு. மனுஷன் உண்மை இல்லாதவனாய் போனாலும் கூட கர்த்தரோ உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, அவருடைய பொறுப்பு, அவருடைய கடமை. ஆமா, சுகுமார் உண்மை இல்லாதவனாக மாறலாம், நீங்க உண்மை இல்லாதவனாய் போய்விடலாம், கர்த்தரை மறந்து விடலாம். ஆனா கர்த்தர் உடன்படிக்கை உங்களோடு கூட செய்து விட்டார் என்று சொன்னால் அவர் எல்லா விதத்திலும் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். அவருடைய பொறுப்பு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, எதையெல்லாம் வாக்களித்தாரோ அதையெல்லாம் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்க வேண்டும். அவர் உண்மையுள்ளவராய் இருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? வல்லவராக இருக்கணும். அப்படியே ரிசீவ், நீங்க அப்படியே உள்ளத்துக்குள்ளார வார்த்தையெல்லாம் வாங்குங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் வல்லமை உள்ளவராக இருக்க வேண்டும். சாராளுக்கு 65 வயதா இருக்கும்போது பிள்ளையை வாக்களித்தார். நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லி வாக்களித்தார். அப்பொழுது அவளுக்கு வயது 65. அந்த வயதான மூதாட்டியை கர்த்தர் 90 வயதிலே பிள்ளை பெற்றெடுக்கும்படியாய் கிருபை அளித்தார். 90 வயதிலே ஈசாக்கை பெற்றெடுத்தாள். அப்போ 65 வயதிலே வாக்களித்த தேவன் 90 வயதிலே பெற்றெடுக்க வேண்டுமேயானால் ஒரு 90 வயது மூதாட்டிக்கு பிள்ளையை பெற்றெடுக்கத்தக்கதாக உச்சம் தலைந்து உள்ளங்கால் மட்டுமாய் சரீரத்திலே ஒரு பலத்தை மாற்றத்தை கொடுக்க வல்லவராய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, உனக்கு ஒரு குமாரனை தருவன் சொல்லிட்டு செத்துப்போன கற்பம் செத்துப்போனதாகவே இருக்கும் பொழுது எப்படி ஒரு குழந்தை உருவாக முடியும்? சாத்தியமே கிடையாது. அப்போ அவர் தாம் வாக்குத்தத்தம் செய்தவர்களை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருத்தல் வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? வல்லவராக இருத்தல் வேண்டும். அவளை பலப்படுத்துகிறான்னு சொன்னா அவளை ஆச்சரியமான ஒரு காரியம், கற்பம் தரிக்க பலன் அடைந்து என்று எபிரேய நிருபக்காரன் சொல்கிறான். விசுவாசத்தில் சாராம் கற்பம் தரிக்க பலன் அடைந்தால், அப்ப கற்பம் தரிக்க பலனடையத்தக்கதாக கர்த்தர் உடைய கற்பத்தை பலப்படுத்த வல்லவராயிருந்தார். பலப்படுத்த மனுஷனுக்கும் அதை போலவே உடன்படிக்கை என்றாலே கர்த்தருக்கு மாத்திரம் பொறுப்பு கிடையாது, மனுஷனுக்கும் பொறுப்பு உண்டு. ஆமென் சொல்லுலாம். வாசித்தமே அந்த வேத பகுதியிலே கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ உன் இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. சொல்லுங்க, இனத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ. அப்படின்னா அம்மாவையும் அப்பாவையும் அம்போன்னு விட்டுட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே அம்மாவையும் அப்பாவையும் வீட்டையும் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போவதல்ல. தேவன் உங்களை அழைக்கும் போது அவர் உடன்படிக்கை செய்து அழைக்கிறார். உங்களோடு கூட உடன்படிக்கை செய்த நிலைமையில் அழைக்கிறார். தேவன் உங்களை அழைக்கும் போது வாக்குத்தத்தம் கொடுத்து உங்களை அழைக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, வாக்குத்தத்தம் கொடுத்து அழைக்கிறார்.
உடன்படிக்கை செய்தவராய் அழைக்கிறார். சொல்லுங்கள், உடன்படிக்கை செய்தவராய் அழைக்கிறார். இரண்டாவது என்ன செய்கிறார்? வாக்குத்தத்தம் கொடுத்து அழைக்கிறார். He called you with a promise and he called you with a covenant. உடன்படிக்கை செய்தவராய் அழைக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுத்து அழைக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிழ்ந்தார். சிலர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே வீட்டாரை விட்டு விடுகிறார்கள். சிலர் வீட்டாரை அப்படியே அசுத்தமானவர்களாக, அப்படியே தீண்டத்தகாதவர்களாக அவர்களை எண்ணுகிறார்கள். நான் உதவி போதகராக திருச்சியிலே, காட்டூர் என்கிற இடத்திலே, திருச்சியிலே ஒரு சபையிலே உதவி போதகராக நான் இருந்த நாட்களிலே பெரிய ஒரு பிரச்சனை உண்டாடும். பெரிய ஒரு பிரச்சனை. ஆராதனை நேரத்தில் ரயில்வேலே வேலை செய்கிற ஒரு அதிகாரி ஆராதனத்தில் எழுந்து யுவரானர் யுவரானர் அப்படின்னார். தயவு செய்து சகோதரரே உட்காருங்க, ஆராதனை நேரத்தில் இப்படியெல்லாம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்று சொன்னேன். வாலிபன், திருமணமாகாத வாலிபன். அவர் சொன்னார், கோர்ட்ல யுவர் ஆனார் கூட ஏஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க என்ன கோர்ட்டை வக்கீல் ஜட்ஜை விட நீங்க ரொம்ப மோசமா இருக்கிறீங்க அப்படின்னார். மறுபடியும் யுவர் ஆனர். சகோதரி உட்காருங்க, முடிஞ்ச உடனே உங்கள்கிட்ட தனியா பேசுறேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டார். மறுபடியும் யுவர் ஆனர்னார். இனிமே செஞ்சீங்கன்னா வாலிபர்களெல்லாம் உங்க தூக்கிட்டு போயிடுவாங்க, வெளியே தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு. எந்த வாலிபன் என்ன தூக்குவான் பார்ப்போம்னாரு. சகோதரர் உட்காருங்க, முடிஞ்ச உடனே நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னேன். முடிஞ்ச உடனே அவர்கிட்ட பேசினா என்ன சொல்றாருன்னா, என் ஒய்ஃப் தெரசா, ஒய்ஃப் பேர் தெரசா, இயேசுவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்தாலோ அன்னையிலிருந்து என் பக்கத்துல படுக்காதன்றா. ஆமா, நான் முன் வீட்டுக்கு வந்தா அவ நடு வீட்டுக்கு போறான், நடு வீட்டுக்கு நான் போனா அவர் முன் வீட்டுக்கு போறான், பக்கத்துல வராதன்றா. அப்படியே 10 அடி தள்ளியே நின்று பேசுறான். இதுதான் உங்க இயேசு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரான். அந்த அம்மா கடைசி வரைக்கும் அவருடைய கணவரை கர்த்தருக்குள்ள நடத்தவே முடியல. எப்படி வருவாரு? வராத பக்கத்திலே வராத. அநேகர் அப்படித்தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவுடனே வீட்டாரை விட்டு பிரிந்து விடுகிறார். நம்முடைய சபையில் இருந்த ஒரு விசுவாசனுடையது கணவர் மனைவியை விட்டுவிட்டு, பிள்ளைகளை விட்டுவிட்டு ஊழியம் என்ற பெயரிலே தனியாக போய்விட்டார். ரொம்ப பரிதாபத்திற்குரிய காரியம். பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து வேலை செய்கிறார்கள், அது வேற காரியம். ஆனால் தகப்பன் என்கிற காரியம், மனைவி என்கிற காரியம், வாழ்விலும் தாழ்விலும் மரணம் நம்மை பிரியும் வரையில் முடிச்சு வாக்கு கொடுத்தீங்களே, என்ன ஆயிற்று? அந்த வாக்கு தத்துவம் கொடுத்த உறுதி என்ன ஆயிற்று? மனைவி விட்டு பிரிய சொல்லி எங்கே கர்த்தர் சொல்லி இருக்கிறார்? கர்த்தருடைய வார்த்தை எங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது? மனைவி விட்டுவிட்டு, பிள்ளைகளை விட்டுவிட்டு அவர் தனியே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கும், நீ பூமியிலே வாழ்ந்திருக்கும் நாட்களிலே உன் நாட்கள் சுகமாய் இருக்கும்படிக்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே தேவனுடைய வார்த்தை. ஆமென் சொல்வீங்களா? உன் ஆயுசு நாட்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணினால் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். அதிலும் மாமியார நீங்க அம்மா மாதிரி நேசிச்சீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், ரொம்ப ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். மாமியார் தான், மருமகள் தான், அது மாற்றமே கிடையாது. ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளையாய் நீங்க இந்த காரியத்தில் நீங்க சாட்சியா இருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்நாளிலே கர்த்தர் எவ்வளவாய் கர்த்தர் உங்களை கனப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் அறிய முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு போய் சொல்லி கர்த்தர் சொல்லுவார். ஆனால்
அம்மா அப்பா விட்டுட்டு போகிறத அப்படி அந்த ரீதியில் சொல்லல, ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் சொன்னார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, ஆவிக்குரிய ரீதினா என்ன அர்த்தம் சொன்னா, என்னுடைய அம்மா அப்பா வீட்டில தான் இருக்கிறாங்க. ஆனா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் என்னுடைய அம்மா அப்பாவோடு கலக்க முடியாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, நான் வேற, அவங்க வேற. சொல்லுங்க, நான் வேற, அவங்க வேற. ஆமா, கர்த்தர் என்னோடு தனித்து நடக்க விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் உங்களோடு தனித்து நடக்க விரும்புகிறார். தனித்து நடக்க, God wants to walk with you alone. கர்த்தர் உங்களோடு தனித்து நடக்க விரும்புகிறார். அப்ப தனித்து நடக்க விரும்புகிறான்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, உங்களுடைய அபிப்பிராயம், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய ஆலோசனை, கர்த்தர் ஸ்தோத்திரம், எதையும் நான் கேட்க முடியாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, எங்க அம்மாவோட விருப்பத்தை, எங்களுடைய அம்மாவோட அபிப்பிராயத்தை, எங்க அம்மாவோட ஆலோசனையை நான் கேட்க முடியாது. நான் இப்போ கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், கர்த்தர் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். இதுதான் கர்த்தர் சொல்கிறார். என் அம்மா அப்பாவை நான் கனம் பண்ணணும், ஆனா என்னுடைய அம்மா அப்பாவுடைய அபிப்பிராயத்தின்படி நான் நடக்கக்கூடாது. கர்த்தருடைய அபிப்பிராயத்தின்படி தான், கர்த்தருடைய ஆலோசனையின் படி தான். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு சிலர் உறவுகள் அப்பாவோடு, அம்மாவோடு, பெரியப்பாவோடு, அத்தையோடு, மாமாவோடு, சித்தப்பாவோடு, என் நண்பர்களோடு வைத்திருக்கிற உறவுகளிலே பெரிய இடைவெளியை அவர்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள். பெரிய இடைவெளி. கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு உறவுகளிலே அநேகருடைய இருதயத்திலே காயத்தை ஏற்படுத்தி விடுகிறார். இருதயத்திலே காயத்தை ஏற்படுத்தி விடுகிறார். தீபாவளி பலகாரம் என்னுடைய நண்பர்லாம் கொண்டு வருவாங்க, என்னுடைய கல்லூரி நண்பர்கள் கொண்டு வருவாங்க தீபாவளி பலகாரத்தை. முகத்தில் அடிச்ச மாதிரி, ராஜேந்திரன் நான் சாப்பிட மாட்டேன், நான் கொண்டு வர மாட்டேன் போன்னு சொல்லிட்டேன். ரொம்ப ரொம்ப வருத்தத்திற்குரிய காரியம். அவன் சொல்லுகிறான், திரும்ப திரும்ப சொல்லுகிறான், பார்ட்னர் சாமிக்கெல்லாம் வச்சது கிடையாது, நீங்க வேதத்தில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு தனியா உங்களுக்கு வச்சிருக்கோம். சாமி நாங்கள்லாம் சாமிக்கெல்லாம் வச்சு அப்படியெல்லாம் கூப்பிட்டு அப்படியெல்லாம் சாப்பிட்றது கிடையாது பார்ட்னர். ஆனாலும் உங்களுக்குன்னு கொண்டு வரத நாங்க தனிப்பட்ட விதத்தில் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். இல்ல, சாரி முடியாதுன்ட்டேன், வருத்தப்படுகிறேன். கடைசி வரை அவனை கர்த்தருக்குள்ளாய் ஏற்றுக்கொள்ள முடியல, வழி நடத்த முடியல. காலில் விழுந்து எனக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னான். காலில் விழுந்து, குடிய விட முடியல, காலில் விழுந்து எனக்காக நண்பா ஜெபம் பண்ணுன்னு சொன்னான். அதெல்லாம் சொன்னா அவனை கர்த்தருக்குள்ளார ஏற்றுக்கொள்ள முடியலையே. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு வருஷம் அவன்கிட்ட வாங்கி பலகாரத்தை வாங்கி எங்க வீட்டு நாய்க்கு வச்சேன். எங்க வீட்டு நாய்க்கு வச்சது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் இருதயம் எப்படி காயப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்க. ஸ்பெஷலா செஞ்சு நண்பனுக்கு கொடுத்தான். அதை வாங்கி அப்படியே ஆசையா வாங்குற மாதிரி வாங்கிட்டு அதுல ஒரு முறுக்கு கூட எடுக்கல, ஒரு முறுக்கு கூட எடுக்காம அவ்வளவு பெரிய பரிசுத்தமான மாறிட்டானா, அவ்வளவு பெரிய பக்திமானாய் நான் மாறிட்டேனா. ஒன்று கூட எடுக்காம எங்க வீட்டு நாய்க்கு நான் வச்சேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் எவ்வளவு காயப்பட்டு இருப்பான் என்பதை பாருங்கள். அப்புறம் எப்படி என்னுடைய வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள்? உங்க வீட்டார் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? உங்க வீட்டார் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் போங்க, ஆமென் சொல்வீங்களா? ஆமா, ஒரு ஜெபம் பண்ணுகிறேன்னு சொல்லி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஒரு ஜெபத்தை பண்ணுங்க, ஆமென் சொல்வீங்களா? ஆமா, நான் சொல்லுகிறேன், உங்க வீட்டு தேடி ரகசியமாய் வந்து ஜெபிக்கிறவர்கள் அநேகர் முன் வருவார்கள், ஆமென் சொல்வீங்களா? ஆமா. அதனால பாஸ்டர் இப்படி சொல்லிட்டாருன்னு ஞாயிற்றுக்கிழமையில தான் வைப்பாங்க சடங்கு. ஆமா, போகக்கூடாதா? பாத்தீங்களா போகக்கூடாதுன்ட்டார். பார்த்தீங்களா? போங்க, அவங்ககிட்ட சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, நானு ஆமா ஆராதனை முடிச்சுட்டு தான் வருவேன். அது முதல்ல சொல்லுங்க, நான் ஆராதனை முடிச்சுட்டு தான் வருவேன். நேற்றுக்கு ஒருவர் பத்திரிகை வைத்தார், ஒரு பாஸ்டர்.
மகளுக்கு கல்யாணம். நான் சொன்னேன், கல்யாணத்துக்கு வருவேன், ஆனால் சாப்பாட்டுக்கு வரமாட்டேன். காமராஜர் மண்டபத்தில் விருந்துன்னு சொன்னார். சாப்பாட்டுக்கு மாட்டேன், உபவாச ஜெபம் நடந்து கொண்டு இருக்கும். அவை நான் அங்கே கல்யாண மண்டபத்திலேருந்து சாப்பிட மாட்டேன். அதான் அது முதல்ல சொல்லிடுறேன் சகோதரா அப்படின்னு சொன்னேன். வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. கர்த்தர் உங்கள் மூலமாகத்தான் அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர் எதிர்பார்ப்புள்ளவராயிருக்கிறார். நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டாரும் உங்க வீட்டார் ரட்சிக்கப்படுவது உங்களுடைய கடமையாக பொறுப்பாயிருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. இந்த உபவாச ஜெபத்திலே தொடர்ந்து வருகிற நாட்களிலே உங்கள் கணவர், உங்களுடைய வீட்டார், மாமா வீடு, பெரியப்பா வீடு, அத்தை வீடு, சித்தப்பா வீடு, அது தென்காசியில இருந்தாலும் சரி, அது திருவனந்தபுரத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்கள் மூலமாகத்தான் அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். உங்கள் மூலமாகத்தான். ஆமா, கர்த்தர் அதை உங்கள் மூலமாகத்தான் செய்ய விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு. இதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பொறுப்பும் உண்டு, உங்களுடைய பொறுப்பும் உண்டு. கர்த்தருடைய பொறுப்பு உங்களுடைய வாழ்க்கை வளமானதாக கர்த்தர் அவர் பொறுப்பெடுக்கிறார். அது ஏன் பொறுப்பு? நான் சொல்றது அப்படியே இருதயத்தில் அப்படியே ஆணியில எழுதுவதை போல, பலகையில ஆணியில எழுதுவதை போல உங்களுடைய இருதயத்திலே நீங்க எழுத நான் விரும்புகிறேன். கர்த்தர் சொல்றார். என்ன சொல்றார்னா, ஜோயல், கனி, ராஜன், ஜான், தாம்சன், பாலாஜி, ஒவ்வொருத்தரையும் அப்படியே பேர் பேரா சொல்லி, டேவிட்சன், உன் வாழ்க்கை வளமானதாக்குவது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக்குவது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய வாழ்க்கையை சமாதானம் நிறைந்ததாக்குவது என்னுடைய பொறுப்பு. ஆமென் சொல்வீங்களா? I am in charge of your health. I am in charge of your wealth. I am in charge of your prosperity. I am in charge of your peace. I am in charge of your business. உங்களுடைய தொழிலை பெருகச் செய்வது என்னுடைய பொறுப்பு. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, என்னுடைய பொறுப்பு. சொல்லுங்கள், கர்த்தருடைய பொறுப்பு. உடன்படிக்கை, நீங்கள் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்யும் போது கர்த்தர் அவருடைய பொறுப்பை அவர் உணர்ந்தவராக இருக்கிறார். ஆமா, இவன் சுகுமார் என்னோடு கூட உடன்படிக்கை செஞ்சிட்டான், என்னோடு கூட ஞானஸ்தானத்திலே உடன்படிக்கை செஞ்சிட்டான், என்னோடு கூட கர்த்தருடைய பந்தியில உடன்படிக்கை செஞ்சிட்டான், அவனை செழிப்பாக்குவது ஏன் பொறுப்பு. ஆமென் சொல்வீங்களா? கர்த்தருடைய காரியமாகி விடுகிறது. உங்களை பெருகச் செய்வது கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய பொறுப்பு, கர்த்தருடைய கடமை. ஆமென் சொல்வீங்களா? பெருகச் செய்வது, உங்களை செழிப்பாக்குவது கர்த்தருடைய அவருடைய பொறுப்பாகிறது. ஆமென் சொல்வீங்களா? இந்த காரியத்தை பிசாசு, இந்த வெளிப்பாட்டை குறித்த எந்த விதமான அறிவும் இல்லாமல் செய்வது பிசாசு ஜாக்கிரதையா இருக்கிறான். இந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்பதிலே அவன் குறியாயிருக்கிறான். அவை இந்த உடன்படிக்கையை, கர்த்தர் உங்களோடு கூட செய்த உடன்படிக்கையை நீங்கள் மறந்துவிட வேண்டும் என்பதிலே அவன் குறியாயிருக்கிறான். நிறைய தேவனுடைய பிள்ளைகள், ஞானஸ்நானம் எடுத்த தேவனுடைய பிள்ளைகள் என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களோ அன்றைய நாளிலிருந்து 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, இன்னும் தரித்திரத்திலே, இன்னும் குறைச்சலிலே, இன்னும் பற்றாக்குறையோடு கூட இருப்பதற்கு காரணம் இந்த வெளிப்பாட்டை குறித்த அறிவில்லாமல் ஆக்கிவிட்டான் பிசாசு. இந்த வெளிப்பாடுகளை, உடன்படிக்கை குறித்த வெளிப்பாட்டை நீங்கள் மறக்கும்படிக்கு அவன் செய்து விட்டான். உங்களை செழிப்பாக்குவது கர்த்தருடைய பொறுப்பு. உங்கள் குடும்பங்களில் சமாதானத்தை உண்டாக்குவது கர்த்தருடைய பொறுப்பு. ஆமென் சொல்வீங்களா? ஆமென் சொல்வீங்களா? ஆமா. உங்களுடைய ஆரோக்கியம் உள்ளவர்கள் ஆக்குவது கர்த்தருடைய பொறுப்பு. ஆமென் சொல்வீங்களா? உங்களுடைய பொறுப்பை நான் சொல்லுகிறேன், அப்படி மாற்றி மாற்றி சொல்ல விரும்புகிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். உங்களுடைய பொறுப்பை சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் கர்த்தர் செய்ய சொல்றாரோ அதெல்லாம் செய்யும்படிக்கு கீழ்ப்படிதல் உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். ஒபீடியன்ஸ் சொல்லுங்கள், ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதல் காணப்படும். ஆமா. ஒரு நாள் வேலையை விடும்படிக்கு சொன்னார் கர்த்தர். வீட்டில எல்லாம் ஒன்னும் கேட்கல, வீட்டில எல்லாம் ஒன்னும் சொல்ல, வேலையை விட்டுட்டேன். வேலையை விட்டுட்டு
பாண்டிச்சேரியில் வேலை செய்தேன். வேலையை கொடுத்துட்டேன். என்னுடைய மேலதிகாரி கூப்பிட்டு சொன்னார், ஒன்று காதல் அப்படின்னு இருந்தா தான் வேலையை விடுவாங்க, இன்னொன்று என்னமோ சொன்னார், மறந்துட்டேன். விடுவாங்க, நீ சாமியார் மாதிரி இருக்கிற, நீ காதல் கிதல்லாம் எதுலேயும் சிக்கி இருக்க மாட்ட, நீ வேலையை விட வேண்டாம், உன்னுடைய இதை நான் 6 மாசத்துக்கு நான் அப்படியே என்னோட டிராயரில் உன்னுடைய ராஜினாமா கடிதத்தை நான் வச்சிடுறேன், நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஜாயின் பண்ணலான்னு சொன்னார். இல்லை சார், நான் வரமாட்டேன். அப்போ என்ன செய்வீங்க? நான் இந்த ஊழியத்தை குறித்து நான் ட்ரைனிங் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆல் தி பெஸ்ட் அப்படின்னாரு. நான் வீட்டுக்கு வந்தேன். ஒரு பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்தேன். பெரிய பலாப்பழத்தை சணலில் கட்டி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் என்னப்பா திடீர்னு வந்துட்டேன்னு, வேலையை நான் விட்டுட்டேன் அப்படின்னு. ஐயோ, அப்படியா என்னம்மா அதிர்ச்சியா இருக்கு? அதிர்ச்சியெல்லாம் இல்லை, சம்பளத்தை வச்சு நாங்கள் குடும்பம் நடத்துன்ற லெவலில் கர்த்தர் வைக்கல. ஆனால் நாளைக்கு ஏதாயிலும் ஒரு நாளில் எங்களை நம்பி நீ இருந்துடக்கூடாதுன்ற அந்த ஒரு ஆதங்கம். எங்களை நம்பி அம்மா செய்வாங்க, அப்பா செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பில் நீ இருந்துடக்கூடாதுப்பா, வேலையை திடீர்னு விட்டுட்டியன். கர்த்தர் சொன்ன உடனே I immediately obeyed to the voice of the Lord. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிதேன். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ உடன்படிக்கையின் அம்சம், உங்களுடைய பங்கு என்னன்னா அப்படியே கீழ்ப்படிவது. ஆமென் சொல்வீங்களா? இன்னொரு காரியம், not only obedience of love, அன்போடு கூடிய கீழ்ப்படிதல், அன்பின் அடிப்படையிலான கீழ்ப்படிதல். சொல்லுங்கள், அன்பின் அடிப்படையிலான கீழ்ப்படிதல். என் காலை கொஞ்சம் அமுக்கி விடுங்கன்னு சொல்லி பாஸ்டர்மா சொல்லியிருக்காங்க. வைக்கப்படல சபையில் சொல்றதுக்காக காலை அமுக்கி விட்டேன். நான் மீச வச்ச புருஷன், நான் இப்படி உன் காலை, நான் பொண்டாட்டி காலை அமுக்கிறத, நீ என் காலை அமுக்கிறத விட்டுட்டு நான் உன் காலை அமுக்கிறத, யார் காலை யார் அமுக்குனா என்ன மாதிரி? இப்ப நான் சொல்றது புரியுதா? மிக்கேல் என்ன பாருங்க, மிக்கேல் அங்கெல்லாம் பார்க்காதீங்க, கீழே பார்க்காதீங்க, என்ன பாருங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமா, இது நான் காலை அமுக்கி விட்டது எதன் அடிப்படையில் காலை அமுக்கி விட்டேன் தெரியுமா ராஜன்? சொல்லுப்பா. ஆமா, அன்பின் அடிப்படையில், அவுட் ஆஃப் லவ், obedience ஆஃப் லவ். ஆமா, காலம் அமுக்கி விடுறதுனால ரொம்ப சிரிக்கிறீங்க, சந்தோஷம். மன்னிச்சிருன்னு சொன்னா எது முடியாதா? மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா அங்கதான் இடிக்குது. என்ன இடிக்குது? ஆமா, கீழ்ப்படிய முடிவது இல்லை. ஆமா, அங்கதான். அப்ப உண்மையா கர்த்தர் மேல நீங்க அன்பு வைத்திருந்தீங்கன்னா உங்களால மன்னிக்க முடியும். சொல்லுங்க, உங்களால மன்னிக்க முடியும். ஆமா. அப்ப என்ன பத்தி என்னென்னலாம் பேசினான் தெரியுமா? அவன் என்ன பத்தி யார்கிட்டலாம் பேசினான் தெரியுமா? உனக்கு தெரிஞ்சதை விட கர்த்தருக்கு நிறைய தெரியும். ஆமா, அவன் என்னவெல்லாம் உன்னை பத்தி நீ இல்லாத நேரத்துல அவன்கிட்ட பேசினா இவன்கிட்ட பேசினா உனக்கு தெரியுமா? கர்த்தர் திரும்ப கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேட்பாரு. முதுகுக்கு பின்னால என்னவெல்லாம் உன்னை பத்தி பேசினான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். கண்களிலே துணியை கட்டி அவர் முகத்திலே காரி துப்பி தலையிலே கொட்டி, உன் முகத்திலே துப்பினது யார், உன் தலையிலே கொட்டினது யார் என்று சொல்லுவீங்க, சொல்லு பாப்போன்னு சொல்லும் போது கர்த்தர் அமைதியா இருந்தார். ஆமா, சிலுவையிலே பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னார். கர்த்தருக்கு தெரியாதா? கர்த்தருக்கு தெரியாதா? தன்னை கொட்டினவ யான்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியாதா? முகத்துல துப்புனவ யான்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியாது? தெரியும், தெரியும். ஆமா, நீங்களா இருந்தா நானா இருந்தா நான் என்ன செய்வோம்? அப்படியே மனசுக்குள்ள நினைப்போம்,
அப்படியே அப்படியே வாய் கோணிக்கிட்டு போட்டாண்டவரே. கால் இப்பயே ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கால் முறியிட்டான் ஆண்டவரே. அப்படித்தான் நம்ம நினைப்போம். அவன் அவ்வளோ அன்பு நிறைந்த இருதயம், அன்பினால் நிறைந்த இருதயம் நம்முடைய இருதயம். போலீஸ் ஸ்டேஷன் போனாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு காரியமா போனாரு, நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல. பின்னால் இருக்கிற சாட்டை எடுத்தாரு இன்ஸ்பெக்டர். இயேசுவின் ரத்தம் ஜெயன்னாரு இவரு. இன்ஸ்பெக்டர் சாட்டை எடுக்க போனவர் அப்படியே கையை அங்கேயே இருக்குது, அங்கே இருக்கு, எடுக்க முடியல. சுவரில் சாட்டை இருந்துச்சு, பெரிய சாட்டை இருக்கும், திருக்க வால் மாதிரி இருக்கும். அப்படியே கை அப்படியே ஆயிடுச்சு, அப்படியே ஒட்டிக்கிச்சு செவுரில். ஏய் என்னப்பா செஞ்ச? ஏய் என்னப்பா, கையை எடுத்து விடப்பா அப்படின்னு இவரு உடனே இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொன்ன கையை எடுத்துட்டாரு. போயிட்டு வா, போயிட்டு வா, நீ போயிட்டு வா, நீ முதல்ல வீட்டுக்கு போயிரு அப்படின்ட்டார். கர்த்தர் செய்ய முடியாதா? ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் செய்தவர் தம்மை முகத்தில் துப்பினவனை குறித்து, கொட்டினவனை குறித்து கர்த்தர் எதையாயிலும் செய்திருக்க முடியாதா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறான்னா, நீங்கள் மன்னியாமை, ஆமையில ஒரு விதம் என்ன என்ன ஆமை? மன்னியாமை. சொல்லுங்க சகோதரியெல்லாம் வாய் அடைச்சி இருக்கிறீங்களே. மன்னியாமை என்கிற ஆவியை, ஒரு ஈவில் ஸ்பிரிட், இட்ஸ் a devil. மன்னியாமை என்கிற ஒரு ஆவியை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. நீங்க அப்படி நீங்க உங்களுடைய அன்பினால் கீழ்ப்படிதல், இது உங்களுடைய கடமையா இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்னான்னா, அவனை மன்னிடா, அவன் என்ன செஞ்சான் மன்னிச்சிரு, அவனுக்கு நன்மை செய்யன்னு சொன்னான்னா அன்போடு கூட கீழ்ப்படிய வேண்டும், அன்போடு கூட கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை நீங்கள் செய்தீர்களே ஆனால் இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை நீங்கள் அடுத்தடுத்த நாட்களிலே பெற்றுக்கொள்வீர்கள். ஆமா, the blessings of the covenant, you will see and receive the blessings of the covenant. உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை அடுத்தடுத்த நாட்களிலே பெற்றுக்கொள்வீர்கள். இந்த மன்னியாமையின் ஆவியை நீங்கள் மேற்கொள்ளவில்லையானால், தோற்கடிக்கவில்லையானால், மன்னியாவின் ஆவி உங்க மேல, தோள் மேல ஏறி உட்கார்ந்துக்குவான். உடன்படிக்கை செய்த நீங்கள் தோற்று போன ஒருவராக வாழ்க்கை நடத்துவீர்கள். உங்க சம்பளத்தை நல்லா ஓடுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா சமாதானம் இல்ல, சுகவாழ்வு இல்ல. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு, கடமை. சொல்லுங்கள், உடன்படிக்கை என்னும்போது பொறுப்பு கடமை. சத்தமா எல்லாரும் சொல்லுங்கள், எல்லாரும் பொறுப்பு கடமை. ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட். இரண்டாவது, உடன்படிக்கை என்னும்போது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரணம் ஐடென்டிட்டி. சொல்லுங்கள், ஐடென்டிட்டி. ரைட். அடையாளப்படுத்தப்படுதல். ரைட். சொல்லுங்கள், அடையாளப்படுத்தப்படுதல். ஆமா, உனக்குள்ளாக ஒரு புரிதல் உண்டாயிருக்க வேண்டும். மற்றவர்கள் பார்வையில் உன்னை குறித்த ஒரு புரிதல் உண்டாயிருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, உனக்குள்ளாக ஒரு புரிதல் உண்டாயிருக்க வேண்டும். இரண்டாவது, மற்றவர்கள் பார்வையிலும் உன்னை குறித்து ஒரு புரிதல் உனக்கு உண்டாயிருக்க வேண்டும். வெளிப்படுத்தலே 1வது அதிகாரத்திலே 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனம். வேகமாய். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு. ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்கள், ராஜாக்களும் ஆசாரியர்களும்
சத்தமாய், எல்லாரும் சத்தமாய். ராஜாக்களும் ஆசாரியர்களும். ராஜா என்றால் அதிகாரம். சொல்லுங்கள், ராஜா என்றால் அதிகாரம், அத்தாரிட்டி. போகிற இடமெல்லாம் என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக நான் அதிகாரத்தை காண்பிக்க முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? சாத்தானுக்கு எதிராக நான் அதிகாரத்தை காண்பிக்க முடியும். அவன் போகிற இடங்கள் எல்லாம் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக. சொல்லுங்கள், போகிற இடங்கள் எல்லாம் சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக. சொல்லுங்க, நான் என்ன செய்ய முடியும்? அதிகாரத்தை காண்பிக்க முடியும். சாத்தானுக்கு எதிராக நான் அதிகாரத்தை காண்பிக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு எதிராக நீங்கள் அதிகாரத்தை காண்பிக்க முடியும். எந்த இடத்துக்கு போனாலும் அங்க உள்ள ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் அதிகாரத்தை காண்பிக்க முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்கள் அதிகாரத்தை காண்பிக்க முடியும். தெருவில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு அல்லது 4 வீடு தள்ளி புருஷனும் பொஞ்சாதியும் அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க அந்த இடத்துல இருக்கிற ஒரு சூழ்நிலை வருது, இயேசுவின் நாமத்தில். ஆமா, உடனே அப்படியே ஆவில தலையெல்லாம் சிலிர்த்துக்கிட்டு ஆடிக்கிட்டு அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, சும்மா சும்மா இயேசுவின் நாமத்தினாலே அந்த கலகத்தின் ஆவியை, பிசாசை கடிந்து கொடுக்கிறேன். கடிந்து அமைதி உண்டாவதாக. காற்றையும் கடலையும் அமர்த்தின கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் என்னோடு இருக்கிறார். என்னோடு, நம்மோடெல்லாம் ஒரு கூட்டாஞ்சோறு போட வேண்டாம், என்னோடு இருக்கிறார். சொல்லுங்கள், என்னோடு இருக்கிறார். ஆமா. அப்ப சாத்தானுக்கு எதிராக உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் காண்பிக்க முடியும். அதிகாரம் 3 விதங்களிலே காண்பிக்க முடியும். அதிகாரத்தை கர்த்தர் ஸ்தோத்திரம் இயேசுவின் வார்த்தை மூலமாய் அதிகாரத்தை அபியாசப்படுத்த முடியும். இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய் அதிகாரத்தை அபியாசப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தை சொல்லி அதிகாரத்தை அபியாசப்படுத்துகிறேன். சொல்லுங்கள், இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம். ஒன் மோர் டைம், மறுபடியும் சொல்லுங்க. இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமம். இயேசுவின் வார்த்தையின் மூலமாய் அதிகாரத்தை பயன்படுத்துகிறேன். நீங்க இப்படி சொன்னீங்க, அந்த வார்த்தையின்படி இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி பாருங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். வார்த்தை தான், வார்த்தையில தான் சொல்றீங்க இயேசுவின் ரத்தம். ஒண்ணு உங்க கையில ரத்தம் கிடையாது, ஆனா இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி நாமத்தை சொல்லும் போதே அங்கே அதிகாரம் செயல்படுத்தப்படுகிறதை காண்பீர்கள். இயேசுவின் வார்த்தை மூலமாய், இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய், இயேசுவின் நாமத்தின் மூலமாய். ஆமென் சொல்வீங்களா? உங்களோடு கூட கர்த்தர் செய்த உடன்படிக்கை நிமித்தமாக இந்த அதிகாரத்தை இயேசுவின் வார்த்தையின் மூலமாய், இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய், இயேசுவின் நாமத்தின் மூலமாய் அதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கு தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட செய்த உடன்படிக்கை நிமித்தமாய் இந்த ஸ்லாக்கியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த உடன்படிக்கை நிமித்தமாய் இதை நீங்கள் இந்த அபியாசப்படுத்தும் போது இயேசு உங்களுக்கு பின் நிற்பார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நீங்கள் சொல்வது பரலோகம் கேட்கும். நீங்கள் சொல்வது பரலோகம் கேட்கும். இயேசுவின் நாமத்தினால் போன் சொன்னா பிசாசு போவான், ஓடுன்னு சொன்னா ஓடுவான். நம்முடைய சபைக்கு பழைய விசுவாசிகளுக்கு தெரியும், ஆரோக்கிய மேரின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை வந்தா, வாலிப பிள்ளை, 27 வயசு அவளுக்கு. பஸ்ல அந்த 2 சீட் இருக்குல்ல, அந்த 2 சீட்டு பத்தாது. 2 சீட்டு ஒரு ஆளுக்கு பத்தாது. ஒரு நாளைக்கு 3 பக்கா சோறு சமைச்சு, அதுக்குரிய குழம்பு, அதுக்குரிய கூட்டு, 3 பக்கா சோறு ஒரு நாளைக்கு. சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு ஊட்ட ஆரம்பிச்சாங்கன்னா
இரவு சாப்பாடு 10:30 மணி ஆயிரும் முடியறதுக்கு. 10:30 மணி சளைக்காம சாப்பிடுவான். அவ சொல்வா, அங்கிள் நான் கிடையாது, எனக்குள்ளா இருக்கிற பிசாசு சாப்பிட்றான் அப்படிங்களா. எனக்குள்ளா இருக்க பிசாசு, எனக்குள்ளா இருக்க பிசாசு. ஞானஸ்தானம் எடுத்தா உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். அவங்க வீட்டுக்கு போயிட்டு இயேசுவின் நாமத்தை சொல்லி அதனுடைய அதிகாரத்தை பற்றி அந்த பிள்ளைக்கு விளக்கினேன். ரொம்ப அப்படியே ரொம்ப குழந்தை சுவாபம், குழந்தை சுவாபம். ஆமா, 27 வயசு, பெரிய பொம்பளை, ஆனா குழந்தை சுவாபம். சொல்றது அப்படியே புரிஞ்சுக்குவா. பள்ளிக்கூடம் போகல. எங்க போகிறது பள்ளிக்கூடம்? எங்க போகிறது? இவ்வளவு சோறு தின்னா எங்க பள்ளிக்கூடம் போறது? அப்படியே புரிஞ்சுக்கிட்டா. அப்போ அவள்கிட்ட சொல்லும்போது அகஸ்தியர் பட்டி தான், பழைய காலனி. அவட்ட இயேசுவின் நாமத்தை குறித்து சொல்லும்போது, இனி உனக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன், பிசாசை நீ தான் விரட்டணும். ரைட் ரைட். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம். ஜெபம் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அங்கிள் அங்கிள் வெளியே 3 பிசாசு நின்றுகிட்டு இருக்கு. 3 பிசாசு நின்றுகிட்டு. எனக்கு தெரியுது 3 பிசாசு நிக்குது. சரி, ரைட், நீ தான் சொல்லணும். சொல்லு, இயேசுவின் நாமத்தில் பிசாசே, இங்க வருவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, என்னை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, ஓடு அப்படின்னு சொல்லு, புறப்பட்டு போன்னு சொல்லு. அவ உடனே சொன்னா, பிசாசே, என்னை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை, ஓடு. சல் 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 ஓடுது. சல் சல். அவன் சொல்றான், அங்கிள் 2 தான் ஓடி இருக்கு, ஒன்னு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. 2 தான் ஓடுது, 1 ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ரைட். இப்ப சொல்லு, அந்த ஒன்னை ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க பிசாசே, ஓடி இயேசுவின் நாமத்தில் சொல்லு. அவன் சொல்றான் கதவை திறந்து பாருன்னு. உங்களை கதவை திறக்க சொன்னா கதவை திறப்பீங்களா? ஏன்னா உடன்படிக்கை முக்கியத்துவத்தை நீ உங்களுக்கு தெரியல. கதவை திறந்து பார்த்துட்டு, இல்ல அங்கிள், உண்மை இல்ல அங்கிள் அப்படின்னா. நாங்க அம்பலபாரத்தில் மச்சி வீட்டில் மேல் வீட்டில் தங்கியிருந்தோம். அப்போ அவன் ராத்திரி இரவு 11 மணி, நாங்கள் விசிட்டிங் போயிட்டு வர்றதுக்கே 10:30 மணி ஆகும். அது வரைக்கும் ஏன்னா மெல்கி கிரிக்கெட் விளையாடுவான். எங்க எத்தனை மணிக்கு? ஆமா, நைட்டு 10:30 மணிக்கு கிரிக்கெட் விளையாடுவான். கண்ணாமூச்சி விளையாடுவான். ஏன்னா கண்ணாமூச்சி விளையாடு அங்க இருக்கிற பிள்ளைங்களோட நைட்டு 10:30 மணிக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து டிஃபன்லாம் செஞ்சு பேசிக்கிட்டு இருப்போம் பாருங்க. அப்படி பேசிக்கிட்டு நைட்டு 11:30 ஐயா தெருவில் சல் 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 சல்னு சல் 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 சல், பயமா இருக்குதோ அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு பாருங்க. அப்படி சத்தம் கேட்டோன்னா ஏன்னா சொல்றா, என்ன சொல்றா, எப்பா சல் சல்னு என்ன கேக்குது? சத்தம் கேக்குது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் கேக்குது. என்ன சொன்ன, இயேசுவின் நாமத்தினால் பிசாசே ஓடு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னா, அவன் சொல்றா அப்படியே கண்ணை மூடிட்டு, இயேசுவின் நாமத்தினால் பிசாசே ஓடு அப்படின்னு சொன்னா, அந்த பிசாசு ஓடிடுச்சு. அந்த பிசாசு ஓடுது, சல் 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 சல்னு வேகமா ஓடுது. ஓடிட்டு அவ சொல்றான், எப்பா அது வந்து நடுத்தூரில் திரும்பிடுச்சுப்பான்றா. ஆமா, அம்பலாவன் நடுத்தூரில் திரும்பிடுச்சுப்பா. நடுத்தூரில் திரும்பிச்சு. ஆமா சொல்லி ஓடு, இங்க இருக்காதன்னு ஓடுன்னு. அவன் மறுபடியும் சொன்ன, நடுத்தூரில் ஓடுறது தெரியுது, நடுத்தூரில் ஓடுறது என் காதல கேட்குது. நான் என்ன சொல்ல வருகிறேன், கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறதை ஆமென் சொல்வீங்களா? பிசாசுக்கு எதிராக மனுஷர்களுக்கு முன்பதாக நீங்கள் செய்வதற்கு ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. நீங்க செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பின்னே நிற்பார். கர்த்தர் உங்களுக்கு பின்னே நிற்பார். உங்களை தேடி யாராயிலும் வந்து ஜெபம்னுங்கக்கா, நீங்க சபைக்கு போறீங்கல்ல, நீங்க சர்ச்சுக்கு போறவங்கல்ல, நீங்க ஜெபம்னுங்கக்கான்னு சொன்னா, இல்ல இல்ல எங்க பாஸ்டர்ட்ட கூட்டு போறேன் அப்படிதான் இழுத்துட்டு போறீங்க நீங்க. ஆமா, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், இந்த அரிப்பு நிக்கட்டும், இந்த வேதனை நீங்கட்டும்.
இந்த தலைவலி வயிறு வலி போகட்டும் சொல்லி பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு பின்னே நிற்பார், உங்கள் வார்த்தையின் பின்னே நிற்பார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கலாத்தியருக்கு நிருபத்திலே டைம் ஆயிடுச்சு. கலாத்தியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 29வது வசனம் வாசித்து பாருங்க. கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சன்னதியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். கவனிங்கள், நான் கிறிஸ்தவன் அல்ல. சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் கிறிஸ்தவன் அல்ல. சத்தமா சொல்லுங்க. அப்ப இஸ்லாமியனா? ஆமா. நான் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவினுடையவன். சொல்லுங்கள், கிறிஸ்துவினுடையவன், கிறிஸ்துவுடையவன். ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறீர்கள். ஆபிரகாமுடைய சந்ததி யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு, ஈசாக்கு அடுத்து யாக்கோபு, யாக்கோபுக்கு அடுத்து யோசேப்பு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியே சந்ததி வந்து கொண்டே இருக்கிறது, சந்ததி வந்து கொண்டே இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பாருங்க, அந்த சந்ததி அப்படியே வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். யோசேப்பு தகப்பனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலியினுடைய குமாரன் யோசேப்பு. அப்போ ஏலியினுடைய சந்ததி யோசேப்பு. யோசேப்பிலிருந்து யோசேப்பு தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை தன் தகப்பன் ஆனார். அப்போ யோசேப்புக்கு குமாரனாக இயேசு கிறிஸ்து வந்தார், அவருடைய சந்ததி. இப்ப இயேசு கிறிஸ்துடைய சந்ததி யாரு? யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் யாரெல்லாம் தேவனை விசுவாசித்தார்களோ, அவர்கள் எல்லாம் இயேசுவின் சந்ததிகளாக வருகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அப்ப நான் ஆரம்பம் எங்க? ஆபிரகாம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, ஆபிரகாம். ஆபிரகாமிலிருந்து சந்ததி தொடர்கிறது. யார் மூலமாக நான் ஆபிரகாமுடைய சந்ததியில இணைகிறேன்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் ஆபிரகாமுடைய சந்ததியோடு கூட இணைக்கப்படுகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மூலமாக நான் ஆபிரகாமுடைய சந்ததி ஆகிவிட்டேன். அப்போ நான் கிறிஸ்துவனுடையவனாக நான் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுடையவனாக நான் இருக்க வேண்டும். What people do outside, the people do the same thing in the church. சபைக்கு வெளியே ஜனங்கள் என்ன செய்கிறார்களோ அதையே சபைக்குள் இருக்கிற ஜனங்கள் அநேகர் செய்கிறார்கள். ஒருத்தர் வீடு கட்டினாங்க, ஒரு விசுவாசி. என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. பால் காய் பாஸ்டர் காலையில் வந்துருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி தான் பால் காய்ச்சணுன்னாங்க. நானும் பாஸ்டர்மாவும் போனோம். போய் காரியங்கள் செஞ்சால் அங்கே முந்தின நாள் நைட்டு அவங்க ஒருவரை வைத்து செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ததற்கான அடையாளங்கள் அங்கே இருக்குது. அந்த வீட்டில் நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு எப்படி இருக்குது அது அடுத்த காரியம், கர்த்தருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி பால் காய்ச்சுற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி காரியங்கள் செய்துட்டு, ஆனால் ஒருத்தருக்குமே தெரியாம ராத்திரியோட ராத்திரியா கர்த்தர் சுத்த மனுஷனை வச்சு என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து காரியங்கள் செய்திருக்கிறாங்க. தச்சு கழிக்கிறாங்களாம். வெளியே இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்களோ அதையே உடன்படிக்கின்ற கிறிஸ்துவினுடையவர்களாக இருந்து கொண்டு சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்கள், நீங்கள் வெளியே இருக்கிற ஜனங்கள் செய்வதை நீங்களும் செய்வீர்களே, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. வெளியே இருக்கிற ஜனங்களை போலவே செய்வினையோடு கூட தொடர்பு உங்களுக்கு இருக்குதா? பரிசுத்த ஆவியானவர் கை நீட்டி உங்களோடு கூட பேசுகிறார். செய்வினையோடு கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா? திருட்டு சம்பந்தமான காரியங்கள் உங்களுக்கு தொடர்பு இருக்குதா? திருட்டு, விபச்சாரம், வேசித்தனம், மதுபான வெறி கொள்ளுதல், பொய் சொல்லுதல், தூற்றி திரிதல், அவதூறு பேசி திரிதல், இதெல்லாம்
வெளியே இருக்கிற ஜனங்களிடத்தில் காணப்படுகிற காரியங்கள் உங்களிடத்தில் காணப்படுமையானால் நீங்கள் அடையாளத்தை இழந்து விடுகிறீர்கள். உடன்படிக்கையினுடைய முக்கிய அம்சமே அடையாளப்படுத்தப்படுதல். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கிறிஸ்துவனுடையவர்களாகிறீர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுகிறீர்கள். கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்தி விடுகிறார். சாதாரணமா எந்த குலமோ எந்த ஜாதியோ அது அல்ல. நீங்கள் இப்பொழுது ஆபிரகாமுடைய சந்ததியாக, இயேசுவின் சந்ததியாக, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்தி விடுகிறார். நீங்கள் உங்களை கர்த்தர் தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களாய் அதிகாரம் தந்து பயன்படுத்துகிறார். பிசாசுக்கு முன்பதாக அதிகாரம் தந்து பயன்படுத்துகிறார். உங்கள் சொந்தங்களுக்கு, ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் அதிகாரத்தை செலுத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். அதிகாரம் செலுத்தல். ராஜா என்றால் அதிகாரம், ஆசாரியன் என்றால் ஆராதனை. சும்மா வந்து போகிற விசுவாசியாய் அல்ல, வாயே திறக்காத விசுவாசியாய் அல்ல, ஆராதனை நேரத்தில் கொஞ்சம் கூட ஜெபிக்காத விசுவாசியாய் அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆராதனை நேரத்தில் துதி பாடாத, கரங்களை தட்டாத விசுவாசியாய் அல்ல. ராஜாக்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உங்களை ஆசாரியராய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அந்த அடையாளத்தை நீங்கள் இழந்து விடுவீர்களே ஆனால் நஷ்டம் உங்களுக்கு தான். புறஜாதிகள் செய்கிற காரியங்கள், தேவ பிள்ளைகள் ராஜா என்கிற அடையாளத்தை பெற்று, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை பெற்று, தேவனுடைய சந்ததி என்கிற அடையாளத்தை பெற்று, ஆசாரியர்கள் என்கிற அடையாளத்தை பெற்று நீங்களும் செய்வீர்களே ஆனால், நீங்களும் அதற்கு உடன்படுவீர்களே ஆனால், உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை 100% நீங்கள் இழந்து போவீர்கள். 100%. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லை? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விருத்தி இல்லை? கர்த்தர் பொய் சொல்வாரா? கர்த்தர் வல்லமை இல்லாதவரா இருக்கிறாரா? ஒரு சாராளை பிள்ளை பெற்றெடுக்க 90 வயது மிக்க சாராளை, மூதாட்டியை பிள்ளை பெற்றெடுக்கத்தக்கதான பலன் கொடுக்க வல்லவரா இருப்பாரானால் உங்களுடைய தரித்திரத்தை மாற்ற முடியாதா? உங்கள் சாபத்தை மாற்ற கர்த்தரால் முடியாதா? உங்கள் ஏழ்மையை கர்த்தர் போக்க முடியாதா? உங்கள் குறைச்சலை கர்த்தர் மாற்ற முடியாதா? உங்கள் வியாதியை சுகமாக்க கர்த்தரால் முடியாதா? உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தரால் முடியாதா? உங்களை உயர்த்த கர்த்தரால் முடியாதா? உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தரால் முடியாதா? முடியும். நீங்கள் அடையாளத்தை இழந்து விடுகிறீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, கவனிங்கள், ஆச்சரியப்பட்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள், இன்னசென்ஸ், பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் அவர்களை குறித்து அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறார்கள்? படிப்பு அறியாதவர்கள் தான், பேதமை உள்ளவர்கள் தான், ஆனால் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஆமாம், ஒண்ணு இல்லதான். ஆமா, ஒண்ணு இல்லதான். ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத குடும்பம் தான், படிக்கல தான், விவரம் தெரியாது தான், ஆனா இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. எப்படி? தம்மோடு கூட இருந்தவர்களோடு தான் இயேசு உடன்படிக்கை செய்தார். தம்மோடு கூட இருந்தவர்கள். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. தம்மோடு கூட இருந்தவர்களோடு கூட தான் இயேசு உடன்படிக்கை செய்தார். அப்போ நான் உடன்படிக்கைக்குரியவன். சொல்லுங்கள், நான் உடன்படிக்கைக்குரியவன். சத்தமா சொல்லுங்க, நான் உடன்படிக்கை உரியவன். Jesus has made a covenant with you. உங்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். A covenant that will prosper you. உங்களை செழிப்பாக்கத்தக்க ஒரு உடன்படிக்கை, உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கத்தக்கதான ஒரு உடன்படிக்கை. ஆமென் சொல்வீங்களா?
எரேமியா 29:11 வாசித்து பாருங்க வேகமாய். 29வது அதிகாரம் எரேமியா 11வது வசனம் வேகமாய். எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நல்ல முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். A covenant that will give you future and hope. நல்ல எதிர்காலத்தை கொடுத்த ஒரு உடன்படிக்கை கர்த்தர் உங்களோடு கூட செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இதுவரைக்கும் எப்படியோ இனி உடன்படிக்கை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டது நிமித்தமாக நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? ஆமா, நல்ல காலம் பிறக்குது, உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. ஆமென் சொல்லுவீங்களா? நல்ல ஒரு எதிர்காலம். A covenant full of promises. நல்ல வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய you come out, உங்களுடைய இனத்தையும் உங்கள் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு வா என்று சொன்னது போல கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். உங்களுடைய மன அழுத்தத்தை விட்டு புறப்பட்டு வா. Come out of your depression. உங்களுடைய மன அழுத்தத்தை விட்டு புறப்பட்டு வா. உங்களுடைய பயத்தை விட்டு புறப்பட்டு வா. உங்களுடைய கவலை விட்டு come out of your anxiety. உங்களுடைய கவலையை விட்டு நீங்கள் புறப்பட்டு வாருங்கள். ஆமென் சொல்வீங்களா? உடன்படிக்கையை முறித்து போடத்தக்கதாக, உடன்படிக்கையை செல்லாததாக்கத்தக்கதாக தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா செய்கைகளையும் விட்டு வெளியே வரும்படிக்கு ஆவியானவர் இன்றைக்கு அழைக்கிறார். மறுபடி சொல்லுகிறேன், கர்த்தரோடு கூட செய்த அந்த மகத்துவமான உடன்படிக்கை செல்லாததாக்கத்தக்கதாக எல்லா கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்களை விட்டு நீங்கள் வெளியே வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்யும்போது the first thing God does is change your identity. He changes your identity. உங்களுடைய அடையாளத்தை தான் முதலாக மாற்றுகிறார். அவங்களோடு கூட உடன்படிக்கை செய்யும் போது செய்கிற முதல் காரியம் உங்கள் அடையாளத்தை மாற்றுகிறார். சொல்லுங்கள், அடையாளத்தை மாற்றுகிறார். அடையாளத்தை மாற்றுகிறார். இரண்டாவது, changes your future by changing your identity. உங்களுடைய அடையாளத்தின் மாற்றுவது மூலமாக உங்கள் எதிர்காலத்தை மாற்றுகிறார். சொல்லுங்கள், எதிர்காலத்தை மாற்றுகிறார். இங்கே ஒரு பழைய மோட்டார் பைக் வாங்க, மோட்டார் சைக்கிள் வாங்க முடியாத விசுவாசிகள் நீங்க நல்ல 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 விலையுயர்ந்த காரிலே வரத்தக்கதாய் உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் அடையாளம் மாற்றப்படுவதன் மூலமாய் உங்கள் எதிர்காலம் மாற்றப்படுகிறது. சொல்லுங்கள், என் அடையாளம் மாற்றப்படுவதன் மூலமாய் என் எதிர்காலம் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. Confess who you are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் யார் என்பதை அறிக்கை செய்யுங்கள். ஆமென் சொல்வீங்களா? டெய்லி சொல்லுங்க, டெய்லி அறிக்கை, தினந்தோறும் அறிக்கை செய்யுங்கள், நான் கிறிஸ்துவனுடையவன். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவனுடையவன். சத்தமா, நான் கிறிஸ்துவனுடையவன். கர்த்தர் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என் பரம்பரை சாபங்கள் என்னை தொடராது. கொஞ்சம் நல்ல ஜீவனோடு சொல்லுங்க, என் பரம்பரை சாபங்கள் இனியும் என்னை தொடராது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கும் உண்டு. செழிப்பு எனக்குரியது, ஆரோக்கியம் எனக்குரியது. நான் வர வர விருத்தி அடைவேன். கீழே இருக்கிற நான் வர வர நான் மேலாவேன். வாளா இருக்கிற நான் வர வர தலையாவேன். கடன் வாங்குகிற நான் கடன் கொடுக்கிறவனாய் மாறுவேன். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். முதல் காரியம் சொன்னேன், என்ன சொன்னேன்? நம்ம வெரி குட், பொறுப்பு, கடமை. இரண்டாவது காரியம் சொன்னேன், என்ன சொன்னேன்? அடையாளப்படுத்தப்படுதல், ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி,
ஐடென்டிட்டி. சொல்லுங்கள், டிட்டி. ஐடன், அவ்வளவுதான். ஐடென்டிட்டி, ரைட். மூன்றாவது ரிலேஷன்ஷிப், உறவு. சொல்லுங்கள், உறவு. உடன்படிக்கை என்றாலே உறவு முக்கிய பங்கு வகிக்கிறது. அப்ப உறவு முக்கிய பங்கு வகிக்கிறது. சிலர் என்னிடத்துல வந்து சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த காரியத்தில் கர்த்தர் என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லுங்களேன். ரொம்ப உரிமையோடு சொல்லுவாங்க. ஆமா. இன்னும் சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்காக நீ உபவாசம் பண்ணி என்ன செய்யணுமா, அவங்களுக்காக அவங்க 3 வேளைக்கு மூக்க மூடி பிடிக்க சாப்பிடுவாங்களாம். இப்படி இவருக்கா ஒரு நாள் உபவாசம், இவருக்கா ஒரு நாள், இவரு வேலைக்கு ஆமா 2 ஆள் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இவருக்கு ஒரு ஆள், இவருக்காக நான் உபவாசம் இருக்கேன், இவருக்காக நான் உபவாசம் இருக்கேன். அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகுறது? எனக்காக உபவாசம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்றான்னு சொல்லி கேட்டு சொல்லுங்க. ஆமா. ஒருத்தர் ரொம்ப வேண்டப்பட்டவர் தான். பாஸ்டர் நான் இந்த இடத்துல ஊழியம் செய்யலாமா, இவர் போயிட்டு அங்க போய் ஊழியம் செய்யறான்டான்னு அங்க போயிட்டு என்கிட்ட வந்து சொல்றாரு, இந்த இடத்துல நான் ஊழியம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஒரு போடு போட்டா வேண்டான்னு சொல்றாருன்ட்டு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேண்டான்னு சொல்றாருப்பா, உனக்கு நல்ல பெரிய ஒரு மகாராணியை வச்சிருக்காரு அப்படின்னு சும்மா ஒரு டான்ஸ் விட்டோம்னா என்னத்துக்காகும்? இவருக்காக நான் ஜெபம் பண்ணுமா? ஆமா. இது குறி கேட்பதற்கு சமம். ஆமா, குறி கேட்பதற்கு சமம். நான் போய் குறி கேட்கிற ஆள்கிட்ட என் ஆயுஸ் ரேகை என்னுடைய இதை சொல்லுங்க. ஆமா. ஒருத்தர் பார்த்து சொன்னார், எனக்கு அந்த நாட்களே கம்ப்யூட்டர் ஜோசியம். எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டாரு, அல்ல உங்கள் பையனுக்கு நீங்கள் பார்க்குற பொண்ணு கிடையாது, அவன் இங்கே திருவெரும்பூரில் ஒரு பெண்ணை பார்க்குறான், அவன் திருவெரும்பூரில் ஒரு மலையாள பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போகிறான். எங்கள் அம்மா டே எப்பா என்னப்பா அப்படியெல்லாம், இப்போ எப்பா அவர் சொல்லிட்டாருப்பா, ஜோசியக்கார் சொன்னார், எப்படி ஏதாச்சும் பார்த்து வச்சிருக்கான். எம்மா இல்லைம்மா. அப்புறம் அவர் சொல்கிறாரு உங்கள் மருமக நீங்கள் பார்த்த மருமக கிடையாதுன்ட்டார். அவன் அது பொல்லாத ஜோசியக்காரன். ஆமாம். வீட்டில் எங்கள் அம்மா எங்கே போனாலும் சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க. ஆமாம், எங்கே போனாலும். நல்ல வேலை அந்த நாட்களில் மொபைல்லாம் கிடையாது. மொபைல் இருந்துச்சுன்னு வச்சிங்க கதை கந்தலாக இருக்கும் கதை. அப்போ அவன்கிட்ட போய் கையை காட்டி என் எதிர்காலம் எப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சாதி செல்லப்ப சொல்லாரு, அவன்கிட்ட போய் அவனே ரோட்ல உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு துண்டை விரிச்சுக்கிட்டு ஒரு கிளியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு நீ ஜோசியம் சொல்றதா, அவன் உனக்கு ஜோசியம் சொல்றதா? அவனே எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. நாளைக்கு மழை பெஞ்சா நம்ம கதி என்ன ஆகுதுன்னு அவன் எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு. அவன்கிட்ட போய் ஓ எதிர்காலம் எப்படின்னு கையை கட்டுறியாடா? அறிவு இருக்குதா அப்படின்வாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், அறிவு இருக்குதா? நீங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க, அறிவு இருக்குதா? ஜோசியக்காரன்ட்ட இல்ல, எந்த பாஸ்டர்ட்ட, எந்த ஊழியர்ட்ட, எந்த தீர்க்கதரிசிகிட்ட, யார்கிட்ட கேட்டாலும் அறிவு இருக்குதான்னு சொல்லி உங்களுக்கு கேட்கிறேன். அறிவு இருக்குதா? பாஸ்டர்ட்ட போய் கேட்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பொங்கல் டைம்ல கூடுறோம், தீர்க்கதரிசி கூப்பிட்டு எனக்கு சொல்லுகிறார், கூப்பிட்டு உங்களுக்கு சொல்ல, அது வேற காரியம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நானாக போய் கேட்கிறது வேற, அவர் கூப்பிட்டு தீர்க்கதரிசனம் உரைப்பது வேற. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. தீர்க்கதரிசனங்கள் உண்டு, வெளிப்பாடுகள் உண்டு, அவையெல்லாம் ஆவியானவர் வரங்களாய் சபைக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னா, நீங்க ஒரு பாஸ்டர் இடத்துல போக கூடாது என்று சொல்லவில்லை. approach God first. I'm not saying don't go and approach a pastor, but rather I am saying approach God first. முதல்ல தேவனிடத்துல போங்க, தேவனிடத்துல அப்ரோச் பண்ணுங்க. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நீங்கள் தம்மோடு கூட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ஆசையா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் சொல்லுங்கள், ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப். ஒன் ஆன் ஒன். வெரி குட். ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப். நல்ல இன்னும் கொஞ்சம் அழுத்தம் சொல்லலாம். ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப். ஆமா. நீங்கள் ஒன் ஆன் ஒன்னா நானும் நீயும், அதுதான் நானும் நீயும். ஆமா. எனக்கும் உனக்கும் இந்த உறவுல
யாரும் வரவே கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? யாரும் வரதை நான் விரும்பவே இல்லை. அது பாஸ்டரா இருந்தாலும் வருகிறதை நான் விரும்பல. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, 1 on 1. அப்பதான் உங்களுக்கும் தேவனுக்கும் தான் உறவு. வெளியே அந்த உறவுக்குள்ளாக யார் வரதையும் கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் பேசினார். ஆபிரகாம் சாதாரண மனுஷன், 65 வயதுள்ளவன், 75 வயதுள்ளவன். ஆனா கர்த்தர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு அவன் வாழ்க்கையில், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் செய்ய போகிறேன் என்பதை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அவ்வளோ பெரிய ஆண்டவர். என்னவெல்லாம் 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, இன்னும் 100 வருஷம் கழிச்சு, 1000 வருஷங்கள் அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். இன்றைக்கு நானும் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறோம், நீங்களும் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறோம். ஆபிரகாமுக்கு நமக்கு சம்மதமே இல்லை. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று அந்த நாளிலேயே கர்த்தர் அவனை குறித்து சொல்லியிருந்தார். அப்போ என்னவெல்லாம் 1000 வருஷங்களுக்கு பின்பதாக சம்பவிக்கும் என்பதை கர்த்தர் அறிந்தவராக, அவன் சாதாரண ஒரு மனுஷன், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன? வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவன் சந்தேகப்படுகிறான். ஆபிரகாம் doubted God's promise. அவன் சந்தேகப்படுகிறான். சந்தேகப்பட்டவனே அவன் சந்தேகப்படுவதை அறிந்து அவனுக்கு ரீஅஷ்யூர் பண்ணும்படியாய், மறு உறுதி செய்யும்படியாய், மன உறுதி அல்ல, மறு உறுதி செய்யும்படியாய் அவனை கூடாரத்தை விட்டு வெளியே வர சொல்கிறார். ஆபிரகாமே வெளியே வாப்பான்றார். ஆபிரகாமே வெளியே வான். ஆபிரகாம் வெளியே வந்தார். வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொன்னார். அண்ணாந்து பார்த்தார். உன்னால் நட்சத்திரங்களை என்ன கொடுவாள் என்னன்னு சொன்னார். அவர் நட்சத்திரங்களுடைய இலக்கங்களை அறிந்தவர். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, எத்தனை நட்சத்திரம் இருக்கிறது என்பதை அறிந்தவர். எல்லா நட்சத்திரங்களின் பெயரையும் அறிந்தவர். எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற பாதையை நியமித்தவர். அவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கொடுமானால் என்ன, அதை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்தார். கவனிங்க, ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்தார். இப்ப அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அவன் சந்தேகப்படுகிறான் என்பதை அறிந்த மாத்திரத்தில் அவனை வெளியே கொண்டு வந்து நட்சத்திரங்களை காண்பித்து மறு ரீஅஷ்யூரன்ஸ், மறு ரீகன்ஃபார்ம், மறு உறுதி அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, தேவனை அவரோடு கூட இருக்கிற உறவின் அடிப்படையிலே நீங்கள் அணுக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? தேவனை அவரோடு கூட இருக்கிற உறவின் அடிப்படையிலே அணுக வேண்டும். ஆமா, என்னுடைய பேர பிள்ளைங்க அவங்க அம்மாட்ட இது ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டான். தாத்தா ஸ்நாக்ஸ்னுவான். தாத்தா தாங்க தாத்தான்னுவான். அப்போ அவன் எப்படி வருகிறான்? கவனிங்க, எப்படி அணுகிறான்னு சொன்னா, அவனுக்கும் எனக்கும் தாத்தா என்கிற உறவு, தாத்தா பேரன் என்கிற உறவின் அடிப்படையிலே அவன் என்னை அணுகிறான். அப்போ தாத்தா கிட்ட கேட்டால் கிடைக்கும் என்கிற நிச்சயம் அவனுக்கு இருக்கிறது. அதே போலவே கர்த்தரிடத்திலே நீங்கள் அணுகும் போது உடன்படிக்கையின் அடிப்படையிலே அந்த உறவின், அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உடன்படிக்கையின் உறவின் அடிப்படையில் அவரை அணுக வேண்டுமே தவிர, பாஸ்டருக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற உறவின் அடிப்படையிலே நீங்கள் அணுகக்கூடாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஆமா, பாஸ்டர் நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நோ, கிடையாது. அதனாலதான் முடிஞ்சு வந்தோடனே ஜெபம் பண்றதை கூட நான் விரும்புவதில்லை. ஆனால் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, அதனாலதான் நான் செய்யறேன். இல்ல, ஆமா, நான் யாரோடு உடன்படிக்கையின் உறவு வைத்திருக்கிறேனோ அவரோடு கூட நீங்களும் உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள். ஜெபம் இயேசுவை அறியாதவர்களுக்காகத்தான் ஒழிய உங்களுக்காக அல்ல. பிரியமானவர்களே, உங்களுக்காக அல்ல. நீங்க உடன்படிக்கையின் அந்த உரிமையோடு கூட கர்த்தரை அணுக வேண்டும். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவின் அடிப்படையில் நீங்கள் அணுக வேண்டுமே தவிர, பாஸ்டருக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவின் அடிப்படையில் நீங்கள் பாஸ்டர் மூலமாக தேவனை அணுகக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பின்னால இருக்கவங்களுக்கு புரியுதா? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவின் அடிப்படையில் நீங்கள் கர்த்தரை அணுக வேண்டுமே தவிர,
பாஸ்டருக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு, பாஸ்டர் ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு அதனால பாஸ்டர் இல்ல இல்ல. ஐடென்டிட்டி, உங்களுக்கு கர்த்தர் தனியான ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? நீங்க அப்படி நீங்க உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவின் அடிப்படையில் நீங்கள் கர்த்தரை அணுகினால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் உங்களோடு கூட பேசினதை அப்படியே மனதிலே வைத்துக்கொண்டு நீங்கள் சபைக்கு வருவீர்களே ஆனால் ஆராதனை மூலமாக தேவனுடைய வார்த்தையின் செய்தியிலே தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் அதை கன்ஃபார்ம் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். பேசுகிறதை எங்கே வைத்து கன்ஃபார்ம் செய்கிறார்? சபையில் வைத்து கன்ஃபார்ம் செய்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சபையில் வைத்து கன்ஃபார்ம் செய்யும் போது உங்கள் விசுவாசம் அப்படியே வளர ஆரம்பிக்கிறது. your faith will grow. உங்களுடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. ஆகவே நீங்க உங்க விசுவாசம் வளரும் போது நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆராதனைக்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் பேசுவார். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் பேசுவார். சொல்லுங்கள், கர்த்தர் பேசுவார். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். இந்த உறவு இல்லாதவர்கள் சும்மா வந்துட்டு உட்கார்ந்துட்டு சென்று வாருங்கள் பூசை முடிந்ததுன்னு சொன்னா போகிற ஜனங்களை போல மண்ணா வந்துட்டு மண்ணா உட்கார்ந்துட்டு மண்ணா போவாங்க. வெறுமையா வந்துட்டு வெறுமையா உட்கார்ந்துட்டு வெறுமையா திரும்பி போவாங்க. ஏன்? உறவு இல்லை. ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஸ். தேர் இஸ் நோ ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப். தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையே அந்த நேரிடை உறவு இல்லை. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. இந்த தேவனுக்கும் எனக்கும் இடையே உறவு இருக்கும்போது யாரு என்னை nobody can make me astray. யாரும் என்னை வழி விலக செய்ய முடியாது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. Stop having relationship through your pastor. உங்கள் போதகர் மூலமாக தேவனிடத்தில் உறவு வைத்துக் கொள்வதை நிறுத்துங்கள். டிவியிலே வருகிற ஊழியக்காரர்கள் மூலமாக, இவாஞ்சலிஸ்ட் மூலமாக தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்வதை நிறுத்துங்கள். சொல்லுங்கள், நிறுத்துங்கள். தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களோடு கூட அவர்கள் மூலமாக தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்வதை நிறுத்துங்கள். நான் ஒரு 500 ரூபாய் காணிக்க அனுப்புகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இல்ல இல்ல, ஐயோ, நீங்க விசுவாசியே அல்ல, நீங்க கிறிஸ்துவனுடையவர்களே அல்ல. தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே உறவு. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். உடன்படிக்கைக்கு குமாரனாக இயேசு கிறிஸ்து வந்தார், அவருடைய சந்ததி. இப்ப இயேசு கிறிஸ்துடைய சந்ததி யாரு? யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, யார் யாரெல்லாம் தேவனை விசுவாசித்தார்களோ அவர்கள் எல்லாம் இயேசுவின் சந்ததிகளாக வருகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அப்ப நான் ஆரம்ப எங்க? ஆபிரகாம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, ஆபிரகாம். ஆபிரகாமிலிருந்து சந்ததி தொடருகிறது. யார் மூலமாக நான் ஆபிரகாமுடைய சந்ததியில இணைகிறேன்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் ஆபிரகாமுடைய சந்ததியோடு கூட இணைக்கப்படுகிறேன். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மூலமாக நான் ஆபிரகாமுடைய சந்ததி ஆகிவிட்டேன். அப்போ நான் கிறிஸ்துவனுடையவனாக நான் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுடையவனாக நான் இருக்க வேண்டும். What people do outside, the people do the same thing in the church. சபைக்கு வெளியே ஜனங்கள் என்ன செய்கிறார்களோ அதையே சபைக்குள் இருக்கிற ஜனங்கள் அநேகர் செய்கிறார்கள். ஒருத்தங்க வீடு கட்டினாங்க, ஒரு விசுவாசி என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொன்னாங்க. பால் காய் பாஸ்டர் காலையில் வந்துருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணி தான் பால் காய்ச்சணுன்னாங்க. நானும் பாஸ்டமாவும் போனோம். போய் காரியங்கள் செஞ்சால் அங்கே முந்தின நாள் நைட்டு அவங்க ஒருவரை வைத்து
செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்ததற்கான அடையாளங்கள் அங்கே இருக்குது. இந்த வீட்டில் நாங்கள் பார்த்தோம். எங்களுக்கு எப்படி இருக்குது அது அடுத்த காரியம். கர்த்தருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பாஸ் வந்து ஜெபம் பண்ணி பால் காய்ச்சுற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி காரியங்கள் செய்துட்டு, ஆனா ஒருத்தருக்குமே தெரியாம ராத்திரியோட ராத்திரியா கர்த்தர் சுத்த மனுஷனை வச்சு என்னவெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து காரியங்கள் செய்திருக்கிறாங்க. தச்சு கழிக்கிறாங்களாம். வெளியே இருக்கிற ஜனங்கள் என்ன செய்கிறார்களோ அதையே உடன்படிக்கின்ற கிறிஸ்துவினுடையவர்களாக இருந்து கொண்டு சபைக்குள்ளே இருக்கிற ஜனங்கள், நீங்கள் வெளியே இருக்கிற ஜனங்கள் செய்வதை நீங்களும் செய்வீர்களே, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. வெளியே இருக்கிற ஜனங்களை போலவே செய்வினையோடு கூட தொடர்பு உங்களுக்கு இருக்குதா? பரிசுத்த ஆவியானவர் கை நீட்டி உங்களோடு கூட பேசுகிறார். செய்வினையோடு கூட உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா? திருட்டு சம்பந்தமான காரியங்கள் உங்களுக்கு தொடர்பு இருக்குதா? திருட்டு, விபச்சாரம், வேசித்தனம், மதுபான வெறி கொள்ளுதல், பொய் சொல்லுதல், தூற்றி திரிதல், அவதூறு பேசி திரிதல், இதெல்லாம் வெளியே இருக்கிற ஜனங்களிடத்தில் காணப்படுகிற காரியங்கள் உங்களிடத்தில் காணப்படுமையானால் நீங்கள் அடையாளத்தை இழந்து விடுகிறீர்கள். உடன்படிக்கையினுடைய முக்கிய அம்சமே அடையாளப்படுத்தப்படுதல். ஆமென் சொல்லுவீங்களா? நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கிறிஸ்துவனுடையவர்களாகிறீர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுகிறீர்கள். கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்தி விடுகிறார். சாதாரணமாய் எந்த குலமோ எந்த ஜாதியோ அதுவல்ல. நீங்கள் இப்படி ஆபிரகாமுடைய சந்ததியாக, இயேசுவின் சந்ததியாக, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக கர்த்தர் உங்களை அடையாளப்படுத்தி விடுகிறார். நீங்கள் உங்களை கர்த்தர் தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களாய் அதிகாரம் தந்து பயன்படுத்துகிறார். பிசாசுக்கு முன்பதாக அதிகாரம் தந்து பயன்படுத்துகிறார். உங்கள் சொந்தங்களுக்கு, ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் அதிகாரத்தை செலுத்தும்படிக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார். அதிகாரம் செலுத்தல். ராஜா என்றால் அதிகாரம், ஆசாரியன் என்றால் ஆராதனை. சும்மா வந்து போகிற விசுவாசியாய் அல்ல, வாயே திறக்காத விசுவாசியாய் அல்ல, ஆராதனை நேரத்தில் கொஞ்சம் கூட ஜெபிக்காத விசுவாசியாய் அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆராதனை நேரத்தில் துதி பாடாத, கரங்களை தட்டாத விசுவாசியாய் அல்ல. ராஜாக்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உங்களை ஆசாரியராய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அந்த அடையாளத்தை நீங்கள் இழந்து விடுவீர்களே, ஆனால் நஷ்டம் உங்களுக்கு தான். புறஜாதிகள் செய்கிற காரியங்கள், தேவ பிள்ளைகள் ராஜா என்கிற அடையாளத்தை பெற்ற, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை பெற்ற, தேவனுடைய சந்ததி என்கிற அடையாளத்தை பெற்ற, ஆசாரியர்கள் என்கிற அடையாளத்தை பெற்ற நீங்களும் செய்வீர்களே, ஆனால் நீங்களும் அதற்கு உடன்படுவீர்களே, ஆனால் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை 100% நீங்கள் இழந்து போவீர்கள். 100%. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இல்லை? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விருத்தி இல்லை? கர்த்தர் பொய் சொல்வாரா? கர்த்தர் வல்லமை இல்லாதவரா இருக்கிறாரா? ஒரு சாராளை பிள்ளை பெற்றெடுக்க 90 வயது மிக்க சாராளை மூதாட்டியை பிள்ளை பெற்றெடுக்கத்தக்கதான பலன் கொடுக்க வல்லவரா இருப்பாரானால் உங்களுடைய தரித்திரத்தை மாற்ற முடியாதா? உங்கள் சாபத்தை மாற்ற கர்த்தரால் முடியாதா? உங்கள் ஏழ்மையை கர்த்தர் போக்க முடியாதா? உங்கள் குறைச்சலை கர்த்தர் மாற்ற முடியாதா? உங்கள் வியாதியை சுகமாக்க கர்த்தரால் முடியாதா? உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தரால் முடியாதா? உங்களை உயர்த்த கர்த்தரால் முடியாதா? உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தரால் முடியாதா? முடியும். நீங்கள் அடையாளத்தை இழந்து விடுகிறீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, கவனிங்கள், ஆச்சரியப்பட்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் பேதைமை உள்ளவர்கள், இன்னசென்ஸ்,
பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் அவர்களை குறித்து அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறார்கள்? படிப்பு அறியாதவர்கள் தான், பேதமை உள்ளவர்கள் தான், ஆனால் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஆமா, ஒண்ணு இல்லதான். ஆமா, ஒண்ணு இல்லதான். ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத குடும்பம் தான், படிக்கல தான், விவரம் தெரியாது தான், ஆனா இயேசுவோடு கூட இருந்தவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. எப்படி? தம்மோடு கூட இருந்தவர்களோடு தான் இயேசு உடன்படிக்கை செய்தார். தம்மோடு கூட இருந்தவர்கள். தேங்க்யூப்பா, தேங்க்யூ. தம்மோடு கூட இருந்தவர்களோடு கூட தான் இயேசு உடன்படிக்கை செய்தார். அப்போ நான் உடன்படிக்கைக்குரியவன். சொல்லுங்கள், நான் உடன்படிக்கைக்குரியவன். சத்தமா சொல்லுங்க, நான் உடன்படிக்கை உரியவன். Jesus has made a covenant with you. உங்களோடு கூட கர்த்தர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். A covenant that will prosper you. உங்களை செழிப்பாக்கத்தக்க ஒரு உடன்படிக்கை, உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கத்தக்கதான ஒரு உடன்படிக்கை. ஆமென் சொல்வீங்களா? எரேமியா 29:11 வாசித்து பாருங்க வேகமாய். 29வது அதிகாரம், எரேமியா 11வது வசனம். வேகமாய். எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் நல்ல முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி, நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். A covenant that will give you future and hope. நல்ல எதிர்காலத்தை கொடுத்த ஒரு உடன்படிக்கை கர்த்தர் உங்களோடு கூட செய்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. இதுவரைக்கும் எப்படியோ, இனி உடன்படிக்கை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டது நிமித்தமாக நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு உண்டு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? ஆமா, நல்ல காலம் பிறக்குது உங்களுக்கு, நல்ல காலம் பிறக்குது. ஆமென் சொல்லுவீங்களா? நல்ல ஒரு எதிர்காலம். A covenant full of promises. நல்ல வாக்குத்தத்தங்கள் நிறைந்த ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்களுடைய you come out, உங்களுடைய இனத்தையும் உங்கள் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு வா என்று சொன்னது போல கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார். உங்களுடைய மன அழுத்தத்தை விட்டு புறப்பட்டு வா. Come out of your depression. உங்களுடைய மன அழுத்தத்தை விட்டு புறப்பட்டு வா. உங்களுடைய பயத்தை விட்டு புறப்பட்டு வா. உங்களுடைய கவலை விட்டு, come out of your anxiety. உங்களுடைய கவலையை விட்டு நீங்கள் புறப்பட்டு வாருங்கள். ஆமென் சொல்வீங்களா? உடன்படிக்கையை முறித்து போடத்தக்கதாக, உடன்படிக்கையை செல்லாததாக்கத்தக்கதாக தேவனுக்கு பிரியமில்லாத எல்லா செய்கைகளையும் விட்டு வெளியே வரும்படிக்கு ஆவியானவர் இன்றைக்கு அழைக்கிறார். மறுபடி சொல்லுகிறேன், கர்த்தரோடு கூட செய்த அந்த மகத்துவமான உடன்படிக்கை செல்லாததாக்கத்தக்கதாக எல்லா கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்களை விட்டு நீங்கள் வெளியே வரும்படி கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்யும்போது the first thing God does is change your identity. He changes your identity. உங்களுடைய அடையாளத்தை தான் முதலாக மாற்றுகிறார். அவங்களோடு கூட உடன்படிக்கை செய்யும் போது செய்கிற முதல் காரியம் உங்கள் அடையாளத்தை மாற்றுகிறார். சொல்லுங்கள், அடையாளத்தை மாற்றுகிறார். அடையாளத்தை மாற்றுகிறார். இரண்டாவது, changes your future by changing your identity. உங்களுடைய அடையாளத்தின் மாற்றுவது மூலமாக உங்கள் எதிர்காலத்தை மாற்றுகிறார். சொல்லுங்கள், எதிர்காலத்தை மாற்றுகிறார். இங்கே ஒரு பழைய மோட்டார் சைக்கிள் வாங்க முடியாத விசுவாசிகள் நீங்க நல்ல 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 விலையுயர்ந்த காரிலே வரத்தக்கதாய் உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் அடையாளம் மாற்றப்படுவதன் மூலமாய் உங்கள் எதிர்காலம் மாற்றப்படுகிறது. சொல்லுங்கள், என் அடையாளம் மாற்றப்படுவதன் மூலமாய் என் எதிர்காலம் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. Confess.
who you are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் யார் என்பதை அறிக்கை செய்யுங்கள். ஆமென் சொல்வீங்களா? டெய்லி சொல்லுங்க, டெய்லி அறிக்கை, தினந்தோறும் அறிக்கை செய்யுங்கள், நான் கிறிஸ்துவனுடையவன். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவனுடையவன். சத்தமா, நான் கிறிஸ்துவனுடையவன். கர்த்தர் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என் பரம்பரை சாபங்கள் என்னை தொடராது. கொஞ்சம் நல்ல ஜீவனோடு சொல்லுங்க, என் பரம்பரை சாபங்கள் இனியும் என்னை தொடராது. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கும் உண்டு. செழிப்பு எனக்குரியது, ஆரோக்கியம் எனக்குரியது. நான் வர வர விருத்தி அடைவேன். கீழே இருக்கிற நான் வர வர நான் மேலாவேன். வாளா இருக்கிற நான் வர வர தலையாவேன். கடன் வாங்குகிற நான் கடன் கொடுக்கிறவனாய் மாறுவேன். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். முதல் காரியம் சொன்னேன், என்ன சொன்னேன்? நம்ம வெரி குட், பொறுப்பு, கடமை. இரண்டாவது காரியம் சொன்னேன், என்ன சொன்னேன்? அடையாளப்படுத்தப்படுதல், ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி, ஐடென்டிட்டி. சொல்லுங்கள், டிட்டி, ஐடன். அவ்வளவுதான், ஐடென்டிட்டி. ரைட். மூன்றாவது ரிலேஷன்ஷிப், உறவு. சொல்லுங்கள், உறவு. உடன்படிக்கை என்றாலே உறவு முக்கிய பங்கு வகிக்கிறது. உறவு முக்கிய பங்கு வகிக்கிறது. சிலர் என்னிடத்துல வந்து சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாஸ்டர், இந்த காரியத்தில் கர்த்தர் என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லுங்களே. ரொம்ப உரிமையோடு சொல்லுவாங்க. ஆமா. இன்னும் சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாஸ்டர், எனக்காக நீ உபவாசம் பண்ணி என்ன செய்யணுமா? அவங்களுக்காக அவங்க 3 வேளைக்கு மூக்க மூடி பிடிக்க சாப்பிடுவாங்களாம். இப்படி இவருக்கா ஒரு நாள் உபவாசம், இவருக்கா ஒரு நாள், இவரு வேலைக்கு ஆமா 2 ஆள் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இவருக்கு ஒரு ஆள், இவருக்காக நான் உபவாசம் இருக்கேன், இவருக்காக நான் உபவாசம் இருக்கேன். அப்புறம் ஏன் நிலைமை என்ன ஆகுறது? எனக்காக உபவாசம் பண்ணி கர்த்தர் என்ன சொல்றான்னு சொல்லி கேட்டு சொல்லுங்க. ஆமா. ஒருத்தர் ரொம்ப வேண்டப்பட்டவர் தான். பாஸ்டர், நான் இந்த இடத்துல ஊழியம் செய்யலாமா? இவரு போயிட்டு அங்க போய் ஊழியம் செய்யறான்டான்னு அங்க போயிட்டு என்கிட்ட வந்து சொல்றாரு, இந்த இடத்துல நான் ஊழியம் செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஒரு போடு போட்டா வேண்டான்னு சொல்றாருன்ட்டு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேண்டான்னு சொல்றாருப்பா, உனக்கு நல்ல பெரிய ஒரு மகாராணியை வச்சிருக்காரு அப்படின்னு சும்மா ஒரு உடான் சுட்டோம்னா என்னத்துக்காகும்? இவருக்காக நான் ஜெபம் பண்ணுமா? ஆமா. இது குறி கேட்பதற்கு சமம். ஆமா, குறி கேட்பதற்கு சமம். நான் போய் குறி கேட்கிற ஆள்கிட்ட என் ஆயுஸ் ரேகை என்னுடைய இதை சொல்லுங்க. ஆமா. ஒருத்தர் பார்த்து சொன்னார், எனக்கு அந்த நாட்களே கம்ப்யூட்டர் ஜோசியம் எங்க அம்மாட்ட சொல்லிட்டாரு, அல்ல உங்க பையனுக்கு நீங்க பார்க்குற பொண்ணு கிடையாது, அவன் இங்கே திருவெரும்பூர்ல ஒரு பொண்ணை பார்க்குறான், அவன் திருவெரும்பூர்ல ஒரு மலையாள பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போறான். எங்க அம்மா, டே எப்பா என்னப்பா அப்படியெல்லாம், இப்போ எப்பா அவர் சொல்லிட்டாருப்பா, ஜோசியக்கார் சொன்னாரு, எப்படி ஏதாச்சும் பார்த்து வச்சிருக்கான்? எம்மா இல்லம்மா. அப்புறம் அவர் சொல்றாரு உங்க மருமக நீங்க பார்த்த மருமக கிடையாதுன்ட்டார். அவன் அது பொல்லாத ஜோசியக்காரன். ஆமா. வீட்டில் எங்க அம்மா எங்க போனாலும் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. ஆமா, எங்க போனாலும். நல்ல வேலை அந்த நாட்கள்ல மொபைல்லாம் கிடையாது. மொபைல் இருந்துச்சுன்னு வச்சிங்க, கதை கந்தலா இருக்கும் கதை. அப்போ அவன்கிட்ட போய் கையை காட்டி என் எதிர்காலம் எப்படின்னு சொல்லி அவன்கிட்ட, டே சாந்தி செல்லப்ப சொல்லாரு, டே அவன்கிட்ட போய் அவனே ரோட்ல உட்காந்துக்கிட்டு ஒரு சின்ன ஒரு துண்டை விரிச்சுக்கிட்டு ஒரு கிளியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு நீ ஜோசியம் சொல்றதா, அவன் உனக்கு ஜோசியம் சொல்றதா? அவனே எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. நாளைக்கு மழை பெஞ்சா நம்ம கதி என்ன ஆகுதுன்னு அவன் எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கு. அவன்கிட்ட போய் ஓ எதிர்காலம் எப்படின்னு கையை கட்டுறியாடா? அறிவு இருக்குதா அப்படின்வாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், அறிவு இருக்குதா?
நீங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க, அறிவு இருக்குதா? ஜோசியக்காரன்ட்ட இல்ல, எந்த பாஸ்டர்ட்ட, எந்த ஊழியர்ட்ட, எந்த தீர்க்கதரிசிகிட்ட, யார்கிட்ட கேட்டாலும் அறிவு இருக்குதான்னு சொல்லி உங்களுக்கு கேட்கிறேன். அறிவு இருக்குதா? பாஸ்டர்ட்ட போய் கேட்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பொங்கல் டைம்ல கூடுறோம், தீர்க்கதரிசி கூப்பிட்டு எனக்கு சொல்லுகிறார், கூப்பிட்டு உங்களுக்கு சொல்ல, அது வேற காரியம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, நானாக போய் கேட்கிறது வேற, அவர் கூப்பிட்டு தீர்க்கதரிசனம் உரைப்பது வேற. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, தீர்க்கதரிசனங்கள் உண்டு, வெளிப்பாடுகள் உண்டு, அவையெல்லாம் ஆவியானவர் வரங்களாய் சபைக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னா, நீங்க ஒரு பாஸ்டரிடத்துல போக கூடாது என்று சொல்லவில்லை. approach God first. I'm not saying don't go and approach a pastor, but rather I am saying approach God first. முதல்ல தேவனிடத்துல போங்க, தேவனிடத்துல அப்ரோச் பண்ணுங்க. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, நீங்கள் தம்மோடு கூட உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ஆசையா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப். ஆங்கிலம் தெரிந்தவர்கள் சொல்லுங்கள், ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப். ஒன் ஆன் ஒன், வெரி குட். ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப். நல்ல இன்னும் கொஞ்சம் அழுத்தம் சொல்லலாம், ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப். ஆமா, நீங்கள் ஒன் ஆன் ஒன்னா நானும் நீயும், அதுதான் நானும் நீயும். ஆமா, எனக்கும் உனக்கும் இந்த உறவுல யாரும் வரவே கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? யாரும் வரதை நான் விரும்பவே இல்லை. அது பாஸ்டரா இருந்தாலும் வருகிறதை நான் விரும்பல. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ஒன் ஆன் ஒன். அப்பதான் உங்களுக்கும் தேவனுக்கும் தான் உறவு. வெளியே அந்த உறவுக்குள்ளாக யார் வரதையும் கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, கர்த்தர் ஆபிரகாமிடத்துல பேசினார். ஆபிரகாம் சாதாரண மனுஷன், 65 வயதுள்ளவன், 75 வயதுள்ளவன். ஆனா கர்த்தர் யார் தெரியுமா? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தருக்கு அவன் வாழ்க்கையில், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில என்னவெல்லாம் செய்ய போகிறேன் என்பதை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அவ்வளவு பெரிய ஆண்டவர். என்னவெல்லாம் 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, இன்னும் 100 வருஷம் கழிச்சு, 1000 வருஷங்கள் அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். இன்றைக்கு நானும் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறோம், நீங்களும் ஆபிரகாமை பற்றி சொல்லுகிறோம். ஆபிரகாமுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று அந்த நாளிலேயே கர்த்தர் அவனை குறித்து சொல்லி இருந்தார். அப்போ என்னவெல்லாம் 1000 வருஷங்களுக்கு பின்பதாக சம்பவிக்கும் என்பதை கர்த்தர் அறிந்தவராக, அவன் சாதாரண ஒரு மனுஷன், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன? வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவன் சந்தேகப்படுகிறான். ஆபிரகாம் doubted God's promise. அவன் சந்தேகப்படுகிறான். சந்தேகப்பட்டவனே, அவன் சந்தேகப்படுவதை அறிந்து அவனுக்கு ரீஅஷ்யூர் பண்ணும்படியாய், மறு உறுதி செய்யும்படியாய், மன உறுதி அல்ல, மறு உறுதி செய்யும்படியாய் அவனை கூடாரத்தை விட்டு வெளியே வர சொல்கிறார். ஆபிரகாமே வெளியே வாப்பான்றார். ஆபிரகாமே வெளியே வான். ஆபிரகாம் வெளியே வந்தார். வானத்தை அண்ணாந்து பாருன்னு சொன்னார். அண்ணாந்து பார்த்தார். உன்னால் நட்சத்திரங்களை என்ன குடுவாளல் என்னன்னு சொன்னார். அவர் நட்சத்திரங்களுடைய இலக்கங்களை அறிந்தவர். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, எத்தனை நட்சத்திரம் இருக்கிறது என்பதை அறிந்தவர். எல்லா நட்சத்திரங்களின் பெயரையும் அறிந்தவர். எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்கிற பாதையை நியமித்தவர். அவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் என்ன, அதை போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்தார். கவனிங்க, ஏற்கனவே வாக்குத்தத்தம் கொடுத்தார். இப்ப அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அவன் சந்தேகப்படுகிறான் என்பதை அறிந்த மாத்திரத்தில் அவனை வெளியே கொண்டு வந்து நட்சத்திரங்களை காண்பித்து மறு ரீஅஷ்யூரன்ஸ், மறு ரீகன்ஃபார்ம், மறு உறுதி அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, தேவனை அவரோடு கூட இருக்கிற உறவின் அடிப்படையிலே நீங்கள் அணுக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? தேவனை அவரோடு கூட இருக்கிற உறவின் அடிப்படையிலே அணுக வேண்டும். ஆமா, என்னுடைய பேர பிள்ளைங்க அவங்க அம்மாட்ட இது ஸ்நாக்ஸ் வாங்க மாட்டான். தாத்தா ஸ்நாக்ஸ்னுவான், தாத்தா தாங்க தாத்தான்னுவான். அப்போ அவன் எப்படி வருகிறான்? கவனிங்க, எப்படி அணுகிறான்னு சொன்னா,
அவனுக்கும் எனக்கும் தாத்தா என்கிற உறவு, தாத்தா பேரன் என்கிற உறவின் அடிப்படையிலே அவன் என்னை அணுகுகிறான். அப்போ தாத்தா கிட்ட கேட்டால் கிடைக்கும் என்கிற நிச்சயம் அவனுக்கு இருக்கிறது. அதே போலவே கர்த்தரிடத்திலே நீங்கள் அணுகும் போது உடன்படிக்கையின் அடிப்படையிலே அந்த உறவின், அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உடன்படிக்கையின் உறவின் அடிப்படையில் அவரை அணுக வேண்டுமே தவிர, பாஸ்டருக்கும் அவருக்கும் இடையில் இருக்கிற உறவின் அடிப்படையிலே நீங்கள் அணுகக்கூடாது. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஆமா, பாஸ்டர் நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நோ, கிடையாது. அதனாலதான் முடிஞ்சு வந்தோன்னே ஜெபம் பண்றதை கூட நான் விரும்புவதில்லை. ஆனால் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, அதனாலதான் நான் செய்யறேன். இல்ல, ஆமா, நான் யாரோடு உடன்படிக்கையின் உறவு வைத்திருக்கிறேனோ அவரோடு கூட நீங்களும் உடன்படிக்கை செய்திருக்கிறீர்கள். ஜெபம் இயேசுவை அறியாதவர்களுக்காகத்தான் ஒழிய உங்களுக்காக அல்ல. பிரியமானவர்களே, உங்களுக்காக அல்ல. நீங்க உடன்படிக்கையின் அந்த உரிமையோடு கூட கர்த்தரை அணுக வேண்டும். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவின் அடிப்படையில் நீங்கள் அணுக வேண்டுமே தவிர, பாஸ்டருக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவின் அடிப்படையில் நீங்கள் பாஸ்டர் மூலமாக தேவனை அணுகக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பின்னால இருக்கவங்களுக்கு புரியுதா? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவின் அடிப்படையில் நீங்கள் கர்த்தரை அணுக வேண்டுமே தவிர, பாஸ்டருக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு, பாஸ்டர் ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு அதனால பாஸ்டர் இல்ல. ஐடென்டிட்டி, உங்களுக்கு கர்த்தர் தனியான ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? நீங்க அப்படி நீங்க உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவின் அடிப்படையில் நீங்கள் கர்த்தரை அணுகினால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். கர்த்தர் உங்களோடு கூட பேசினதை அப்படியே மனதிலே வைத்துக்கொண்டு நீங்கள் சபைக்கு வருவீர்களே ஆனால், ஆராதனை மூலமாக தேவனுடைய வார்த்தையின் செய்தியிலே, தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் அதை கன்ஃபார்ம் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். பேசுகிறதை எங்கே வைத்து கன்ஃபார்ம் செய்கிறார்? சபையில் வைத்து கன்ஃபார்ம் செய்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சபையில் வைத்து கன்ஃபார்ம் செய்யும் போது உங்கள் விசுவாசம் அப்படியே வளர ஆரம்பிக்கிறது. your faith will grow. உங்களுடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. ஆகவே நீங்க உங்க விசுவாசம் வளரும் போது, நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆராதனைக்கு வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு கூட கர்த்தர் பேசுவார். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் பேசுவார். சொல்லுங்கள், கர்த்தர் பேசுவார். இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசுவார். இந்த உறவு இல்லாதவர்கள் சும்மா வந்துட்டு உட்கார்ந்துட்டு சென்று வாருங்கள் பூசை முடிந்ததுன்னு சொன்னா போகிற ஜனங்களை போல மண்ணா வந்துட்டு மண்ணா உட்கார்ந்துட்டு மண்ணா போவாங்க. ஆமா, வெறுமையா வந்துட்டு வெறுமையா உட்கார்ந்துட்டு வெறுமையா திரும்பி போவாங்க. ஏன்? உறவு இல்லை. ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஸ். தேர் இஸ் நோ ஒன் ஆன் ஒன் ரிலேஷன்ஷிப். தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையே அந்த நேரிடை உறவு இல்லை. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. இந்த தேவனுக்கும் எனக்கும் இடையே உறவு இருக்கும்போது யார் என்னை nobody can make me astray. யாரும் என்னை வழி விலக செய்ய முடியாது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. Stop having relationship through your pastor. உங்கள் போதகர் மூலமாக தேவனிடத்தில் உறவு வைத்துக் கொள்வதை நிறுத்துங்கள். டிவியிலே வருகிற ஊழியக்காரர்கள் மூலமாக, இவாஞ்சலிஸ்ட் மூலமாக தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்வதை நிறுத்துங்கள். சொல்லுங்கள், நிறுத்துங்கள். தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களோடு கூட அவர்கள் மூலமாக தேவனோடு கூட உறவு வைத்துக் கொள்வதை நிறுத்துங்கள். நான் ஒரு 500 ரூபாய் காணிக்க அனுப்புகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இல்ல, ஐயோ, நீங்க விசுவாசியே அல்ல, நீங்க கிறிஸ்துவனுடையவர்களே அல்ல. தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே உறவு. ஆமென் சொல்வீங்களா? ஆமென். உடன்படிக்கை பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. உடன்படிக்கையிலே அடையாளப்படுத்தப்படுதல் இருக்கிறது. உங்கள் அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகிறார்.
நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம். ஆமென் சொல்வீங்களா? தேவனுடைய பிள்ளை. ஆமா, ஒருத்தனும் உங்களை தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமா, ஒருத்தனும் உங்களை தொட முடியாது. உங்களுக்கு ஒரு பெரிய சித்தப்பா இருந்தா, ஒரு பெரியப்பா சண்டியரா இருந்தா எப்படி பயப்பட மாட்டீங்களோ, எதை குறித்தும் பயப்பட மாட்டீங்களோ, அதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர் பெரியவர். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்காக ஒரு சேனையையே கர்த்தர் அனுப்பி, ஆமென் சொல்லுவீங்களா, யுத்தம் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, உறவு மிகவும் முக்கியம். ஆமா, தேவனோடு கூட தனிப்பட்ட உறவு, தேவனோடு கூட தனிப்பட்ட உறவு. யார் மூலமாகவும் அல்ல, கர்த்தர் உங்களோடு கூட நேரடியாய் பேச வேண்டும். சபையில் வைத்து அதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக